السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய அருள் பார்வை நமக்கு நசீபாக்கினான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமிகு ரமதானை இரவெல்லாம் அவனை பற்றி பேசி கழிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பல ரமதான்கள் இவ்வாறாக அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பும் வசதியும் காலமும் இடமும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் இந்த மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் நடக்கக்கூடியதாக ஆக்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை எந்த அளவு நாம் விளங்குகிறோமோ அந்த அளவு ஈமான் நம்மில் அதிகரிக்கும். எந்த அளவு ஈமான் நம்மிலே அதிகமாகிறதோ அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய முஹப்பத், அவனுடைய காதல் நம்மிலே உண்டாகும். அல்லாஹ் நம்மை நேசிப்பான். அல்லாஹ் தன்னுடைய வழிமாறுகளிலே நம்மை சேர்த்து கொள்வான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எந்த சூஃபியாக்கள் எந்த ஞானவான்கள் எல்லாம் அடைந்தார்களோ லா இலாஹ இல்லல்லாஹுடைய இந்த விளக்கத்தின் மூலம்தான் பெற்றுக்கொண்டார்கள். கலிமாவுடைய ஷரஹ் மூலமாகத்தான் பெற்றுக்கொண்டார்கள். அன்பியாக்கள் இவ்வுலகில் வந்ததின் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அவுலியாக்கள் அந்தஸ்து உயர்ந்ததற்கு காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு சூஃபி இறைஞான கலையின் முதல் படியாக அவருக்கு இருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இறைஞானத்தின் இரண்டாவது படியும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். மூணாவது படியும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். நாலாவது படியும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். கடைசி படி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ராஹே தௌஹீதின் பேர். அஞ்சாவது படி, 5 படி தான். ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத். 5வது படி ராஹே தௌஹீத். ராஹே தௌஹீதுடைய படியும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ராஹே தௌஹீதுடைய பாதையில் ஷிர்க் என்ன பை? அனா. குஃப்ர் என்ன? அன்த. தௌஹீத் என்ன? ஹூ. एक हू के सिवा कुछ भी नहीं जी. ராஹே தௌஹீதில் போயிட்டான். அங்கே அனாவும் கிடையாது, அந்தவும் கிடையாது, நீ இல்லை நானும் இங்கே இருக்கு. தௌஹீதுக்கு ஆகே முझे कुछ भी नहीं दिखता. तौहीद के आगे मुझे कुछ भी नहीं दिखता. तू भी नहीं मैं भी नहीं, जो है वो खुदा है. तू भी नहीं मैं भी नहीं, जो है वो खुदा है. जी, அந்த மகாமில் சூஃபியாக்கள் தன் நிலை மறந்து
தூ பி நஹி மை பி நஹி ஜோ ஹை வ खुदा है என்ற மகாமில் உட்காந்துட்டாங்க. ஹக்கை தவிர இன்னொன்று அவங்க சிந்தனையில் வரவும் இல்லை, ஹக்கை தவிர இன்னொன்று அவங்க பார்க்கவும் இல்லை. ஜி அந்த பேரின்பத்தில் லைத்தவர்களாக உட்கார்ந்தாங்க. அதனால தான் இந்த பாதையை பேரின்ப பாதை என்று சொல்கிறார். ஆக அந்த பாதையை நீ அடைய வேண்டும் என்றால் முதல் படி லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்க, கலிமாவை விளங்க வேண்டும், கலிமாவை புழங்க வேண்டும். முதல்ல கலிமாவை விளங்கணும், அப்புறம் என்ன செய்யணுங்க, கலிமாவை புழங்கணும். எந்த அளவு கலிமாவோடு உன்னுடைய உன்சத், உன்னுடைய நெருக்கம், உன்னுடைய புழக்கம் அதிகமாக அதிகமாக ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நெருக்கம் உனக்கு அதிகமாகும். அதனால் ஷேகுமார்கள் கலிமாவுடைய விளக்கத்தை தான் நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் வாழ்நாள் எல்லாம். மற்ற அஹ்காமாத்துகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, மற்ற அஹ்காமாத்துகள் இதெல்லாம் இருக்குங்களே, எல்லா அன்பியாக்களுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. கலிமா எல்லா அன்பியாக்களுக்கும் ஒன்று தான். இப்போ மக்சதே பஅஸத் இது நொழிக்குது. மக்சதே பஅஸத், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை அனுப்பியதனுடைய நோக்கம் துஹ்ஃபயே ரிசாலத், ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி அவர்கள் நமக்கு கொண்டு வந்த பரிசு எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் துஹ்ஃபயே ரிசாலத். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களுக்கு கொண்டு வந்தது எதுங்க? சத்தமாக சொல்லுங்க பை. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது லா இலாஹ இல்லல்லாஹ். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ். இன்று எதுவெல்லாம் ஃபஸாயிலே அமால், அமல்களை பற்றி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, இந்த அமல்களை வேண்டான்னு சொல்லலை பை. இந்த அமல் 1,24,000 அன்பியாக்களுக்கும் இல்லை. ஆதம் से जनाब ईसा तक, हजरत जनाब ईसा रज़ियल्लाहु अलैहिस्ஸலாத்து அவர்கள் வரையிலேயும் இந்த தொழுகை, நாம தொழுகை இருந்துச்சா, இந்த தராவிஹ் இருந்துச்சா, இந்த நாம்பு வச்சோம் நோம்பு இதே மாதிரி இருந்துச்சா? நோம்பு இருந்துச்சு. குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் உண்டானவர்கள் கடமையாக்கின மாதிரி உங்களுக்கும் கடமையாக்கியிருக்கு. அப்போ நோன்பு இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சா, இந்த மாதிரி அக்காமத்து இருந்துச்சா, சட்டத்திட்டங்கள் இப்படி இருந்துச்சா? ஜி இல்லை. நாம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சில கூட்டம் வந்தாங்க, இரவே முடிஞ்சு போச்சு. இஷாவிலிருந்து அடுத்த நாள் மகரிப் வரையிலே இப்படி நோன்பு வச்சுருக்காங்க. இஷாவை படுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு, திரும்ப அடுத்த நாள் தான் நோன்பு திறக்கணும், 24 hours. நம்மள மாதிரி தொழுகை இருந்துச்சு, நம்மள மாதிரி தொழுகை இருந்துச்சா? இல்லை. ருக்குவே இல்லை, நிற்பாங்க, சஜிதாக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த ஹக்காமத்து, இந்த ஃபரது வாஜிப் இருந்துச்சா? இல்லை. ஜகாத் இருந்துச்சு வேற மாதிரி, ஹஜ் இருந்துச்சு வேற மாதிரி. இதெல்லாம் மாறுமா? கலிமா எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்தந்த நேரத்துக்கு அந்த மாதிரி அல்லாஹ் மற்ற அமல்களை மாற்றிக்குவான், விட்டு கொடுக்கலாம். கலிமா விட்டு தர மாட்டான் அதெல்லாம். அது 24 மணி நேரமும் நம்ம கல்வியில் இருக்கணும். தொழுகையை விட்டு கொடுத்துருவோம் அல்லாஹ் தஆலா. பெண்கள் உடம்பு சரியில்லை, குழந்தை பெற்றிருக்காங்க, தொழுகவே தேவையில்லை, திரும்ப கலாவே தேவையில்லை. போ என்ன தேவை, தொழுகை வைங்க செய்யப்பட வச்சு தொழுகவே தேவை. நோம்பு உடம்பு சரியில்லை, நோம்பு வைக்க அடுத்து திரும்ப வச்சுக்கோ. உமன்கான மரீதன் அவ அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், வேறு நாள் வச்சுக்கோ. உங்களுக்கு கஷ்டப்படுத்தி எனக்கு என்னப்பா நோக்கம் இருக்குது? மார்க்க சட்டத்திட்டங்களாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. யுரீதுல்லாஹ் பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். உங்களுக்கு உசுர் எடுக்கணும்னு நோக்கம் கிடையாது. அந்த நோக்கமே என்ன உசுர் எடுக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்னு நோக்கமே எனக்கு இல்லை. உங்களுடைய நோக்கமே லேசாக்கணும் தான். அப்படி அர்த்தம் என்ன? யுரீதுல்லாஹ் பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அப்படின்னா நோன்பு இது வரைக்கும் ஜாலியாக இருந்தால் நோன்பு எப்படி கஷ்டப்படுத்துன்னு இல்லை. இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு இருந்த நோன்பு உன்னுடைய உடலை ஜாலியாக ஆக்குது, அது உன் உடலை ராகத்தாக்குது, தொழுகையின் உடலை ராகத்தாக்குது.
ஜகாத் உன் மனசை ராகத்தாக்குது. இது தாலிச்சாதி போட்டுருக்கும், இங்கே பாருங்க, அது உங்கள் பாட்டி போட்டுருங்க ஜி. ஹஜ்ஜு ஒரு வாழ்க்கையை லேசாக்குது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்திட்டங்கள் எல்லாமே யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லங்களா சட்டத்திட்டங்கள் எல்லாமே எல்லாத்துலேயும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க அல்லாஹ் தஆலா. கலிமாவில் விதிவிலக்கு இல்லை. அது 24 மணி நேரமும் நம்மளே இருக்க வேண்டும். உடம்பு சரி கலிமா வேணும் நீ வந்து விட்டுரு சொல்ல போனா, காசு இல்லை கலிமா கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்க, இல்லவே இல்லை. தெரிஞ்சே இல்லை பை. அப்போ கலிமாதான் இந்த மார்க்கத்தின் அசல். கலிமாதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அசல். அதில் கவனம் செலுத்துங்க. மற்றவர்களெல்லாம் எதுலேயோ கவனம் செலுத்துகிறாங்க, எதுலேயோ அவங்க கவனம் போயிட்டுருக்கு. நாம் கலிமாவில் கவனம் செலுத்துங்க. 24 மணி நேரம் சிந்தனை கலிமாவில் கொண்டு வாங்க. நினச்சிங்களா? இன்ஷா அல்லாஹ் தஆலா படிங்க. இஅ்திபாராத்தே உலூஹியத். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. ஏனெனில் இலாஹுடைய தாத், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனுடைய தாத், காயிமும் பி நஃப்ஸிஹி. என்ன சொல்ல வர்றாங்க ஜுமா ஜி? லா இலாஹ இல்லல்லாஹு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த உலக மக்கள் எல்லாமே இந்த அர்த்தம் வைக்கிறாங்க இன்னைக்கு. லா மஅபூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அனஞ்சங்களே, வணக்கத்திற்கு தகுதி உடையவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அனஞ்சங்களா? நல்லா கவனிங்க. திரும்ப திரும்ப ஏன் இந்த அர்த்தம் சொல்கிறேன்? உலக மக்கள் எல்லோரும் இந்த அர்த்தத்தை சொல்லுகிறார்கள், நாமும் தானே அந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறோம். கலிமாவுடைய அர்த்தத்தை புரட்டி நாம் பேசவில்லை. கலிமாவுடைய அர்த்தத்தையே மாற்றி நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி சொல்கிறாங்க. சூஃபியாக்கள் கலிமாவுடைய அர்த்தத்தையே மாற்றிட்டாங்கன்னு சொல்ல கூறுகிறார்கள். நாம் அர்த்தம் எந்த அர்த்தமும் மாற்றலை, நம்முடைய ஷேகமார்கள் மாற்றவே இல்லை. புரிஞ்சுங்களா? ஒரு சிலர் அதை மாற்றி கூறுவதாக கேள்விப்பட்டோம். புரிஞ்சுங்களா? லா இலாஹ இல்லல்லாஹு என்றால் ஒரு சிலர்கிட்ட அர்த்தம் லா மஹ்லூக்க இல்லல்லா, இலாஹுக்கு மஹ்லூக்குன்னு அர்த்தம் வைக்கிறாங்க. நம்ம இலாஹுக்கு காடுன்னு அர்த்தம் வைக்கிறோம், இறைவன், ஆண்டவன், படைத்தவன், சாஹிபே உலூஹியத்துன்னு அர்த்தம் வைக்கிறோம். எல்லாம் விளங்கிங்க. சில பேர் எப்படி அர்த்தம் சொல்கிறாங்க? லா மஹ்லூக்க இல்லல்லா, அல்லாவை தவிர எந்த மஹ்லூக்கும் கிடையாது. மஹ்லூக்குன்னு ஒன்று கிடையாது அல்லாவை தவிர. லா மஹ்லூக்கு கைருல்லா, எந்த சிருஷ்டியும் கைருல்லா இல்லை, எல்லாமே ஐனுல்லா தான், எல்லாமே அல்லா தான். இப்போ லா இலாஹ இல்லல்லாவுடைய அர்த்தமே எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே என்பதுதான் அர்த்தம். இப்போ இலாஹுக்கு அர்த்தம் மஹ்லூக்குன்னு அர்த்தம் வைக்கிறோம். அது எப்படிங்க மஹ்லூக்குன்னு அர்த்தம் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கதை கூறுகிறார்கள். ஏன்னா எதையெல்லாம் அவன் கண்ணில் படுகிறதோ எல்லாத்தையும் இலாஹுன்னு சொன்னான் காஃபிர். பெருமானா ஸல்லல்லாஹு காலத்தில் கல், மல்லு, மரம், செடி, கொடி அத்தனையும் இலாஹுன்னு சொன்னான். அப்போ கலிமா வந்துச்சு. இப்போ கலிமா வந்து என்ன சொல்லுச்சு? லா இலாஹ, உன்னுடைய இந்த தெய்வம், நீ லாத்து, உஸ்ஸா, மனாத்து என்று வணங்குகிறாயே, இந்த தெய்வம் தெய்வம் இல்லை, இல்லல்லா அகைருல்லா, இது அல்லாவுக்கு அப்பாற்பட்ட தெய்வமா இல்லை, இது அல்லா தான் என்று கலிமா சொல்லுச்சு. மரத்தை வணங்குறையே, லா இலாஹ, மரம் உன்னுடைய இலாஹ தெய்வமாக இல்லை, கைருல்லா அல்லா அல்லாத தெய்வமாக இல்லை. அப்போ அவன் லாத்தை வணங்கினவன் நரகவாசின்னு ஏன் ஆக்கினான்? லாத்தை வந்து அல்லா அல்லாத ஒன்றா நினச்சே வணங்கினான். அதை அல்லான்னு நினச்சி வணங்கியிருந்தான்னா நரகத்துக்கு போயிருக்க மாட்டான். இப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பை நல்லா வணங்கி கலிமாவுடைய அர்த்தத்தையும் மாற்றி சொல்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? நாம் உலக மக்கள் என்று 99% மூமின்கள், முஸ்லிம்கள் கலிமாவுக்கு என்ன விளக்கம் கூறுகிறார்களா? வணக்க தகுதியும் அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்களே,
இது பொய்யான தப்பான விளக்கம். இவங்க எல்லாமே கலிமாவுக்கு தப்பாக அர்த்தம் வைக்கிறாங்க. நான் சொல்கிற இந்த அர்த்தம் தான் சரியான அர்த்தம் என்றும் கூறுகிறார்கள். என்ன அர்த்தமா? எந்த மஹ்லூக்கும் இல்லை அல்லாஹ் விட்டு கைராக, எல்லாமே அவன்தான் என்பதை கூறத்தான் கலிமா வந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எதுக்கு வந்துச்சு? உன் லாத்தும் அல்லா தான், உன் மனாத்தும் அல்லா தான், நீ வணங்கக்கூடிய முருகனும் அல்லா, சிவனும் அல்லா, பார்வதியும் அல்லா, இந்த மரம் அல்லா, சூரியன் அல்லா, சந்திரன் அல்லா, இத்தனை கோடியாகவும் இறைவன் தான் இருக்கிறான் என்று சொல்லத்தான் கலிமா வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நான் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது, ஏன் அந்த அர்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான பயான் அல்ல இது. நான் கொண்டு வரல. அப்படி நான் கொண்டு வரதா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பத்தனி பயான் வச்சுக்குவோம். அதை ஒரு 100 பாயிண்ட் எடுத்து வர்றேன். அவங்க சொல்ல கருத்து என்ன பிரச்சனை இல்லை. லா தஅபுது லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சந்திரனையும் சூரியனையும் வணங்காதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹில்லதி ஹலகஹுன்ன, இவைகளை படைத்தானே அந்த அல்லாஹ் வணங்கன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா. எப்படி சொல்லியிருக்கணும் உங்க கருத்து? எப்படின்னா சூரியனை சூரியனாக வணங்காதே, சூரியனை அல்லாஹ் என்று நினைத்து வணங்குன்னு சொல்லியிருக்கணும். சந்திரனை சந்திரனாக வணங்காதே, சந்திரனை அல்லாஹ் என்று நினைத்து வணங்குன்னு சொல்லியிருக்கணும். அவுது பில்லாஹ். அப்படி குர்ஆன் சொல்லலை. இது மாதிரி குர்ஆன் 100 ஆயத்து 100கணக்கான ஆயத்து இருக்குது. இந்த கருத்திலே கலிமாவை சொல்வது தவறு என்பதற்கு, இந்த கருத்திலே கலிமாவுடைய அர்த்தம் எந்த சிருஷ்டியும் அல்லாஹ் விட்டு வேறாக இல்லை என்பதுதான் அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த பொழுது மக்காவாசிகள் கல் முள்ளு செடி கொடி வணங்கினாங்க. அது அல்லாஹ் விட்டு வேறா இருக்குதுன்னு நினச்சி வணங்கினாங்க. நீங்கள் அல்லாஹ் விட்டு வேறா இருக்குதுன்னு நினச்சி வணங்குறீங்க. இது அல்லாஹ் விட்டு வேறா இல்லை என்று தான் பெருமானார் சொன்னார்கள். புரிஞ்சுங்களா? அப்போ எதுவெல்லாம் வணங்கப்படுதோ அதெல்லாம் இலாஹ். அந்த இலாஹ் அல்லாஹ் விட்டு வேறா இல்லை. இன்றைக்கி துனியாவில் அத்தனை வசதியும் வணங்குறான். இன்றைக்கி வானம் பூமி சூரியன் சந்திரன், அதனால் ஒட்டுமொத்த சிருஷ்டிகளுக்கு இலாஹ் என்று சொல்லப்படும். அல்லாஹ்க்கு இலாஹ் நம்ம அல்லாஹ்வுடைய பேருங்கிறோம். அவங்க ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கு அல்லாஹ் இலாஹ் என்று பேர் சொல்லப்படும். இப்போ லா இலாஹ ஒட்டுமொத்த மஹ்லூக்குகள், இப்போ சுருக்கமாக சொன்னால் இலாஹ் என்ன அர்த்தம்? மஹ்லூக், மொத்த காயினாத்து, ஒட்டுமொத்த மஹ்லூக்கு இல்லை. இல்லல்லா கைருல்லா, அல்லாஹ்வுக்கு வேறாக இல்லை. இல்லாஹ்க்கு கைருடைய அர்த்தம். எந்த சிருஷ்டியும் இறைவனுக்கு வேறல்ல, எல்லாமே இறைவனுக்கு ஐனாக இருக்கிறது. இறைவன் தானாக இருக்கிறது, அல்லாஹ் தானாக சிருஷ்டி என்பதைத்தான் கலிமா நமக்கு சொல்ல வந்தது என்று அர்த்தம் கூறுகிறாள். அப்படித்தான் எல்லா மக்களும் நம்ப வேண்டும். கலிமாவுடைய அர்த்தமே இதுதான். நான் சொல்கிறேன், கேட்டுக்கல சொல்கிறேன் உங்கள் முன்னாடி. என்னுடைய முரீதுகள் யாராக இருந்தாலும் சரி கேட்டுங்க. இந்த கருத்து சுத்தமான தவறான கருத்து. இந்த கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இதுவரை எந்த சூஃபியாக்களும் சொல்லலை. லா இலாஹ இல்லா அர்த்தம்னா லா மஹ்லூக இல்லான்ட்டு, எந்த சிருஷ்டியும் அல்லாஹ்வுக்கு கைரா இல்லைன்னா கலிமாவுக்கு அர்த்தம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து இன்ன வரைக்கும் சிஷ்டியா, காதிரியா, நக்ஷபந்தியா, ஷோஹரவர்தியா, ரிஃபாயியா, அக்பரியா, ஒய்சியா, ஷாதுலியா, சுத்தாரியா, எந்த சில்சிலாவுடைய எந்த மகான்களும் சொல்லவே இல்லை. ஜுனைதுல் பகதாதியும் சொல்ல, கௌசுல் முஹீதீன் ஆண்டகியும் சொல்ல ரலியல்லாஹு அன்ஹு. யாராவது சொன்னால் இந்த கலிமாவுக்கு இந்த அர்த்தம் தான் இந்த புக்கில் தெளிவாக எழுதியிருக்கான்னு காட்டுங்களேன் பார்ப்போம். கலிமாவுக்கு இப்படி அர்த்தமே கிடையாது. அப்படி கலிமாவுக்கு இவ்வளவு இப்படி தான் கலிமா உயர்ந்தது. கலிமா தான் இஸ்லாத்துடைய அசல். அதற்கு இந்த அர்த்தமாக இருந்தால் பெருமானார் சொல்லியிருக்கணும், சஹாபாக்கள் சொல்லியிருக்கணும், இப்னு அப்பாஸ் நாயகம் சொல்லியிருக்கணும், அதுக்கு தாபீன்கள் தாபீன்கள் 4 மதுஹபுடைய இமாம்கள் யாருமே சொல்லலை. இந்த அர்த்தத்தை தமிழ் முதல்ல சொன்னது யாருன்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் லக்னவி என்பவர் ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கு என்கிட்ட இருக்கு, கலிமத்து தையிபா புக்கு எழுதினார். அதில் அவர் இந்த கருத்தை எழுதினார். அதை பார்த்து தமிழ்நாட்டிலே ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த புக்கை தர்ஜுமா செஞ்சு, அவர் பேரும் அப்துர் ரஹ்மான் தான், ஒரு அஜர்த்து. அவர் தமிழ் தர்ஜுமா செஞ்சு அதற்கு என்ன பேர் வச்சாருன்னு கேட்டால் இந்த புக்கு பேர் என்ன வச்சார்? ஞாபகம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நான்
ஜி அந்த புக்குடைய பேர் இஸ்லாமிய மூலமொழி அப்படின்னு மூலமொழி என்னமோ பேர் வச்சுருக்காங்க. அந்த புக்கு என்கிட்ட இருக்கு, எடுத்துறேன் மட்டும். அவர் இதை முதலில் வெளிப்படுத்தினார். அதை ஏற்றுக்கொண்டு சிலர் அவங்க பின்னாடி இந்த கலிமாவுக்கு அர்த்தம் என்று சிலர் கூறிக்கொண்டு அத்வைத இஸ்லாமிய அத்வைத மூலமொழி அதுக்கு பேர் சொல்லி கலிமாவுக்கு இந்த அர்த்தம் தான், இந்த அர்த்தத்துக்கு மாற்றமாக துனியாவில் யாரெல்லாம் கலிமா சொல்கிறாங்களோ அத்தனை பேரும் காஃபிர்கள்ட்டார். அந்த அப்துல் ரஹ்மானும் இந்த அப்துல் ரஹ்மானும், ரெண்டு அப்துல் ரஹ்மானும் சேர்ந்து அது உருதுல அவர் ஃபார்சில் எழுதினார். அந்த புக்கு அந்தலா கலிமத்துல் ஹக்கு அந்த புக்கு பேர், அவர் எழுதின புக்கு. அந்த புக்குக்கு நிறைய பின்னால் வாழ்ந்த சூஃபியாக்கள் அதை ரத்து செய்து, அந்த புக்கு தப்புங்கிறத ரத்து செஞ்சு அதில் உள்ள ஃபசாதுகள்லாம் எடுத்து எழுதி தஹகீக்கு கலிமத்துல் ஹக் என்ற புத்தகங்கள் நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புக்கும் என்கிட்ட இருக்குது. அவர் எழுதின புஸ்தகமும் இருக்குது, அதற்கு இவங்க பதில் எழுதின புஸ்தகமும் இருக்குது. இவர் இஸ்லாமிய அத்வைத மூலமொழி என்று தமிழ் ஒரு புக்கு போட்டார். இது ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி. அதை பின்பற்றி சில ஆலிம்கள் என்று கலிமாவுக்கு இதுதான் அர்த்தங்கிறாங்க. முதல் ஃபசாத் என்ன தெரியுமா? இதுதான் கலிமாவுக்கு அர்த்தம். நாங்கள் சொல்கிறது தான் என்ன அர்த்தம்? மஹ்லூக் என்பது அல்லாஹ் என்று வேறு இல்லை என்ற அர்த்தம். இதுக்கு மாற்றமாக யாராவது அர்த்தம் சொன்ன அத்தனை பேரும் குஃப்ரில் இருக்கிறாங்க, ஷிர்கில் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இன்ன வரைக்கும் உள்ளவர்கள், இன்றைக்கு உலகிலே வாழக்கூடிய 200 கோடி முஸ்லீம்கள் அத்தனை பேரும் காஃபிர். இவர்களும் இவரை பின்பற்றிய ஒரு 500 பேரோ 1000 பேரோ மட்டும்தான் உண்மை முஸ்லீம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை அறவே நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வஹதத்துல் உஜூது சூஃபியாக்கள் சொன்னது, வஹதத்துல் உஜூதை காயிலாக்கணும், வஹதத்துல் உஜூத் நிரூபிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கலிமாவுடைய அர்த்தத்தை இப்படி மாற்றி சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் கருத்துப்படிக்கு இன்றைக்கி 200 கோடி முஸ்லீம் அத்தனை பேரும் காஃபிராக போயிடுறாங்க, அத்தனை பேரும் முஸ்லீமாக போயிடுறாங்க. இங்கே ஒருத்தன் தான் முஸ்லீம் ஆகுது, இத்தனை பேர் சொன்ன கலிமாவும் தப்பாயிடுது. இது உங்களுக்கு பின்னாடி காதில் விழுகும். அதனால தான் இப்பயே சொல்லி வச்சுட்டேன், வசியை சொல்லி வச்சுட்டேன், கேட்டுக்கோங்க. இப்படி ஒன்று இல்லவே இல்லை, இது பொய்யும் புரட்டுமாகும். யாராவது அந்த கொள்கை உடையவர்கள் என்னிடத்தில் வாதம் செய்ய வந்தால் வாங்க எடுத்து வச்சுக்கிறேன் பாயிண்ட்டு. எல்லா கிதாபும் என்கிட்ட இருக்குது, விளைஞ்சுங்களா? அதனால இந்த நாங்கள் சொல்லக்கூடியதான் கருத்து. இஸ்லாத்தின் அத்வைத மூல மொழியில் சொல்லப்பட்ட அல்லாஹ் அன்றி சிருஷ்டி கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ் அன்றி சிருஷ்டி கிடையாது, அல்லாஹ்வுக்கு வேறாக சிருஷ்டி கிடையாது, இதுதான் உங்கள் அர்த்தம் என்பது உங்கள் கருத்தாக இருந்தால், உங்கள் கருத்துக்கு முதல் எதிரி நான் தான். வஹதத்துல் உஜூதுக்கு முதல் ஆதரவாக நான் தான். வஹதத்துல் உஜூத் அது சூஃபியாக்கள் சொன்னது. அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய ஜாத் ஹல்குடைய ஜாத், அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு உஜூத் ஐனானது, ஹல்குடைய ஜாத்துக்கு அல்லாஹ்வுடைய உஜூதை கொண்டு காட்சியளிக்குது. உஜூது ஒன்று, ஜாத்து வேற வேற தான். உஜூது ஏக் ஜாத் தோ, ஹரக்கத் ஏக் நிஸ்பத் தோ, அனியத் ஏக் இக்ரார் தோ. இந்த கருத்து தான் ஹஸரத் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு, கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு, மற்ற அவாரிஃபுல் மஆரிஃபில் சிறுல சிறாரில் மற்ற எல்லா மகான்களும் சொன்ன கருத்து இதுதான். நீங்கள் எல்லாம் உலமாக்களாக இருக்கிறதுனால எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த கருத்து இன்று இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் உங்களுக்கு காதில் விழுகும். அப்போ நான் சொன்ன கருத்து உங்களுக்கு உதவும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வளஞ்சா இல்லைங்களா? அப்படி யாரும் என்னிடத்திலே தாவா செய்து என்னிடத்திலே வாக்குவாதம் செய்வதற்காக வேண்டி எங்கள் கருத்து உண்மையா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நாம சொல்லக்கூடிய லா மஅபூது இல்லல்லா, வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்ற கருத்து பொய். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலாவை என்று சிருஷ்டிகள் கிடையாது என்பதுதான் உண்மை கருத்து என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், என்னிடத்திலே தாங்கள் தாவா செய்வதாக இருந்தால் வாருங்கள், ஒரு மேடை போட்டு தாவா செய்யலாம். நானும் எல்லா ஆதாரங்களையும் எடுத்து வர்றேன், நீங்கள் எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வாங்க, முனாதரா செய்யலாம், வாங்க போட்டி போடலாம், வாங்க டிக்ளேர் பண்ணுறேன், கேட்டுக்கோ, வா முனாதரா செய்யலாம். அந்த அர்த்தத்தை எந்த சூஃபியாக்களுமே சொல்லலை. உன் கருத்தை சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, எடுத்துகிட்டு வாங்க சில கிதாபுகளை. இவங்க என்ன எடுத்து வர்றாங்க ஆதாரம் கேட்டால்? ராசி இமாம் தன்னுடைய தஃப்சீரில் இல்லாவுக்கு கைருடைய அர்த்தம் வைக்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு ஆதாரம்.
இப்போ ராசி இமாம் சாதாரண ஆளா? தஃப்சீர் கபீரில் சொல்கிறாங்களா அவங்க? தஃப்சீர் கபீர் பற்றி சொல்கிறேன் கேட்டுங்க. தஃப்சீர் கபீரில் பற்றி மற்ற சூஃபியாக்களுடைய கருத்து என்ன, மற்ற முஹக்கிக்கான உலமாக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், தஃப்சீர் கபீரில் எல்லா உலூம்களும் உள்ளே இருக்குது தஃப்சீரை தவிர. தஃப்சீரை கபீரில் சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகளுக்கு, ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளுக்கு இன்ன வரைக்கும் தலீலே கிடையாது. விளைஞ்சுங்களா? எந்த கிதாபிலையும் எந்த முஸ்தனதான எந்த கிதாபிலையுமே ஆதாரம் கிடையாது. எதுக்குங்க பை? தஃப்சீர் கபீர். நேற்று வயசு பார்த்தோம், என்ன சொன்னோம் ஜி? அல்லாஹும்ம அரினல் அஷ்யா கமாஹிய என்று தஃப்சீர் கபீரில் ராசி இமாம் இந்த ஹதீஸ் இருக்குன்னு எழுதுறாங்க. ஆனால் அந்த கிதாபை தவிர வேறு எந்த கிதாப்லையும் அதுக்கு அப்படி ஹதீஸ் இல்லவே இல்லை. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஹதீஸ் இருக்குது. தஃப்சீர் கபீரில் அவர்கள் ரவல் புகாரி வல் முஸ்லிம் ஏதாவது போட்டு கிதாப் போட்டு நம்ம ஆதாரம் எடுத்துக்கலாம். ராசி இமாம் கருத்து ஆதாரம் அல்ல. இன்னொன்று அர்த்தம், ஒரு அர்த்தம். அப்போ இல்லாவுக்கு கைருடைய அர்த்தம் வைக்கலான்னா இஸ்திஸ்னா தான் அர்த்தம். அப்போ அர்த்தம் என்ன? அதுக்கும் அவங்க இந்த கயிறு இல்லாவுக்கு கயிறு அர்த்தம் வைக்கலாம்னு சொன்னாங்க. கலிமாவுக்கு நீ சொன்ன அர்த்தம் சொன்னாங்களா அவங்க? இல்லாவுக்கு கயிறு இல்லாவும் கயிறு அது ஹுரூஃபுல் அதாத்தை இஸ்திஸ்னா தான். இஸ்திஸ்னாவுடைய வார்த்தை தான் எது? இல்லாவும் இஸ்திஸ்னாவுடைய வார்த்தை தான், கயிறு இஸ்திஸ்னாவுடைய வார்த்தை தான். இல்லாவுக்கு கயிறுடைய அர்த்தம் வைக்கலாம், சில இடங்களில் கயிறுக்கு இல்லாத அர்த்தம் வைக்கலாம். அல்லாவே கயிறுன்ற வார்த்தையை சொல்லியிருக்கானே, இல்லாவுக்கு பதிலாக லா இலாஹ இல்லல்லா வலா இலாஹ கைருக்க ரொம்ப சொன்னாங்களே, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக்க. உன் அல்லாதவர்களில் யாரும் இலாஹ இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுங்களா? கைருல்லாஹ் நஃபி செய்யவே முடியாது பை. கைரியத்தை எடுக்கவே முடியாது. அது மர்தபை இல்மிலேயே சாபித்தாயிடுச்சு கைரியத்து. கியாமத் நாள் வரைக்கும் எடுக்க முடியாது, கியாமத் வந்தால் எடுக்க முடியாது, சொர்க்கத்தில் போகணும் கைரியத்தை எடுக்க முடியாது. இந்த பை இப்போ சொர்க்கத்தில் போய் யார் இன்பத்தை பெறுவது? யார் இன்பத்தை பெறுவதும் அல்ல, கணவனும் அல்ல, மனைவி அல்ல, ஊர்லினும் அல்ல, நரகத்துக்கு போகிறதும் அல்ல, சொர்க்கத்துக்கு போகிறதும் அல்ல, தண்டனை கொடுத்ததும் அவனே, தண்டனை வாங்கியதும் அவனேன்னா இதுக்கு பேர் இஸ்லாம். இதுக்கு பேர் இஸ்லாமா ஈமானா? இது என்னது? இப்போ நாம் எங்கே போயிட்டோம்? நான் இருப்பதை நான் உணர்கிறேனே, நான் நீ இல்லைன்னு வித்தியாசம் தெரியுது எனக்கு. நானும் நீ ஒன்றா? நான் உஸ்தாது, நீ மாணவர். எனக்கு உனக்கும் நான் வேற நீ வேற எனக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுது நான் வேற நீங்கள் வேறன்னு. பின்ன இந்த கைரியத்து என்ன? என்னவை? அப்போ அல்லாஹ் தாலா என்னிலும் ஐனா இருக்கிறான் பிலா கைரியத்து, அல்லாஹ் இவரிலும் ஐனா இருக்கிறான் பிலா கைரியத்துன்னு சொன்னால் இப்போ நானும் நீயும் ஒன்றாயிடுறோம். இப்போ நான் வேறு நீ வேறு இல்லை, ஒத்துக்கையதை யார்டாட்டி போய் நான் வேற நீ வேற கிடையாதுங்கன்னு எடுத்துக்க முடியும்? அப்போ எனக்கும் அல்லாஹ் வேற இல்லை, உனக்கும் அல்லாஹ் வேற இல்லை, அப்படின்னா நானும் நீ வேற இல்லை. A is equal to C, A is equal to D, therefore C is equal to D. வணங்களா? உக்லி சோதனை வழங்கும் ஜி. ஆ முவாஃபிகுன் லிஜா, ஆ ஐனுன் லிரா, ஃபஜா ஐனுன் லிரா. உக்லிஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸ் ஒய்னு வச்சுக்குவோம். எக்ஸ் ஒன்று இருக்குது, ஒய் ஒன்று இருக்குது. இந்த ஏ வந்து எக்ஸுக்கு ஐனா இருக்குது, இந்த ஏ வந்து ஒய்யுக்கும் ஐனா இருக்குது. அப்படின்னா எக்ஸும் ஒய் என்ன? ரெண்டும் ஒன்று தான். இது அதுக்கும் ஐனு, இது அதுக்கும் ஐனு. அப்போ அல்லாஹ் எனக்கும் ஐனா இருக்கான் பிலா கைரியத்து, அல்லாஹ் உனக்கும் ஐனா இருக்கிறான் பிலா கைரியத்துனா நீயும் நானும் ஒன்று தான். இப்போ உனக்கும் எனக்கு எந்த விதமான இஃப்திலாஃபாத்தையும் இல்லையே. சூரத்தன் ஷக்லன். இப்போ நீ எங்கே போச்சு? நாம் என்ன சொல்கிறோம்? இல்லை வேற, அவர் வேற, இவர் வேற. பேத்திபாரே சூரத், பேத்திபாரே ஷக்கில், பேத்திபாரே அல்வான், பேத்திபாரே அஷ்கால், ஜி சிஃபாத் நாகிசா, இக்திசா, நைப்பன் நேஸ்தி, நைப்பன் சிஃபாத் நாகிசா, இக்திசா, இவருக்குரிய சொந்தமான தய்யுன் எல்லாம் வேற வேற. இப்போ ரெண்டும் ஒன்றா இருக்க முடியும்? இப்போ எக்ஸும் ஒய்யும் ஒன்றுன்னு சொன்னால் நானும் நீயும் ஒன்றா போயிடுறோம். நானும் நீயும் ஒன்றா என்ன போ கொல்லப்படுது. உன் வீட்டுக்கு நான் வந்தால் என் வீட்டுக்கு நீ வந்தால் ஒத்துக்க முடியுமா ராஜு? உன் முஞ்சா தொழில் நான் கைப்பட சும்மா இருப்பேன் நீ? நானும் நீ ஒன்று தானே? நானும் அல்லாஹ் ஒன்று, அல்லாவும் நீயும் ஒன்று, அப்போ நானும் நீயும் ஒன்று தான்.
இல்லையா? இது நம்ம கைரியத்துக்கு வேலையே இல்லை, எல்லாம் அவனேன்னா எவன் முடிஞ்சாலும் எவன் தூக்கிட்டு போகலாம். விளஞ்சா இல்லைங்களா? இதெல்லாம் நாம் சொன்ன இருக்கு ஒன்றும் விளங்காதுப்பா, அறகுறை படிப்பு முழுசாக படிக்கலன்னு வாங்குவோம். ராசி இமாம் இல்லாஹு கைருன்னு அர்த்தம் வச்சாங்கன்னு மட்டும் வச்சுக்கிட்டு, அதே ராசி இமாம் லா இலாஹ இல்லல்லா என்றால் அல்லாஹ்வை என்று சிருஷ்டியில் எதுவும் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஐநார் எங்கே எழுதுனாங்க கிதாபில்? இதுதான் அவங்களுக்கு ஆதாரம். ஒட்டுமொத்த துனியாவில் வாங்க பேசுவோம், வராது வாங்க பேசுவோம். நான் 100 ஆதாரம் கொண்டு வரேன். நீங்கள் சொன்னக்கூடிய கருத்து பாத்தில் என்பதற்கு 100 ஆதாரம் நான் கொண்டு வரேன். கலிமத்துல் ஹக்கு இருக்குது, தஹகீக் கலிமத்துல் ஹக்கு என்று இருக்குது. ஹலஞ்சபை அதனால அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்து இல்லை. ஒட்டுமொத்த முஸ்லீம்களை காஃபிராக்கி எல்லாத்தையும் காஃபிராக்கிட்டு அனைத்து முஸ்லீம்களும் காஃபிர், அனைத்து முஸ்லீம்களும் எல்லாம் வால்லு முதல் கலிமாவுக்கு வேறு அர்த்தம் வைக்கிறாங்க. நாங்கள் தான் கலிமாவுக்கு அர்த்தம் வைக்கிறோம், நாங்கள் ஒன்பது தான் உண்மை முஸ்லீம்கள் என்று ஏன் சொல்லணும்? நம்முடைய ஷேகமார்கள் தூய்மையானவர்களோ, நமக்கு அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை தெளிவாக விலையும் கொடுத்துட்டான். தெளிவா உஜூதியே ஜாத்தோ தௌஹீத் அவுசத். ஒரு சிலர் எல்லாம் அவனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் அல்லாஹ் எங்கோ நாம எங்கோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது இஃப்ராத்து தஃப்ரீத், இது ஒரு ஓவரா போகுது, அது ஓவரா மட்டம் தட்டுறது. இஃப்ராத்னா ரொம்ப மேலே போகிறது, தஃப்ரீத்னா ரொம்ப கீழே இறக்கிறது. நாம சொல்லக்கூடிய தௌஹீத் தௌஹீதே அவுசத், நேரான பாதை, நடுப்பாதை, ரெண்டுக்கும் நடுவில் உண்டான பாதை. न इफरात है न तफरीत है, कुछ यूं से झुक कुछ यूं से झुक, तौहीद के राह में उड़ने को ஐனியத் और கைரியத் दो पर हैंटाங்க सरकार. ஐனியத் கைரியத் ரெண்டும் 2 ரெக்கை போல, தௌஹீத் வானத்தில் பறப்பதற்கு 2 ரெக்கையும் அடிக்கணும். ஐனியத்தில் மட்டும்தான் மாட்டிக்குவீங்க, கைரியத்தில் மட்டும்தாலும் மாட்டிக்குவீங்க. வெறும் ஐனியத் பிலா கைரியத், கைரியத் இல்லாமல் ஐனியத் குஃப்ரு, வெறும் கைரியத் பிலா ஐனியத் ஷிர்கு. இப்போ குஃபருக்கும் ஷிர்குக்கும் மத்தியில் தான் தௌஹீத் இருக்கு. ஒரு ஐனியத்தை மட்டும் சொல்கிறான், கைரு இல்லைங்கிறான், அல்லாஹ் சிருஷ்டியும் ஒன்றுங்கிறான், கைரியத்து கிடையவே கிடையாதுங்கிறான், பிரச்சனையே மாட்டிக்குவான். இது குஃபரில் போட்டு விட்டுறவன, எல்லாம் அவனே எல்லாம் அவன் செய்யலேன்னு. என் சக்கா பரங்கிப்பேட்டைக்கு போயிருந்தாங்க பயானுக்கு, 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், இன்றைக்கி இல்லை, அது எல்லா காலங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி. அங்கே இந்த மாதிரி சில பேர் எல்லாம் அவனே எல்லாம் அவன் செய்யலே, இதுதான் உண்மையான சூஃபிசம், இதுதான் உண்மையான மார்க்க சட்டம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். பை ஒன்று இருக்குது, விளங்காமல் ஒருத்தன் தப்புன்னு சொல்கிறது. நீ ஒரு கருத்து சொல்கிற, அந்த கருத்து என்ன விளங்கலை, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு. அன்னாசு அதா லிமா ஜஹிலு, மனிதன் தான் அறியாததற்கு விரோதியாக இருக்கிறான். இது சொன்ன கருத்து, அந்த கருத்து எனக்கு விளங்கலை, அதெல்லாம் கிடையாதுப்பா, அப்படிலாம் கிடையாது, யாரோ வளர்றாங்க என்று சொல்கிறது. இன்னொன்று இருக்குது, அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க, எங்கிருந்து இந்த செய்தி எடுத்தார்கள், என்னென்ன ஆதாரங்கள் சொல்கிறார்கள் என்பதை முற்றிலுமாக அவருடைய புத்தகங்கள் அனைத்தையும் படித்து தெரிந்து ஆராய்ந்து அதற்குரிய ஆதாரம் என்னன்றதையும் தெரிந்து அதற்குரிய மறுப்பு என்னங்கிறதையும் தெளிந்து நீங்கள் சொல்லு தவறுன்னு சொல்கிறது. இப்போ நான் சொல்லுது 2வது கருத்தில் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு இல்லை பை, யாருக்கோ போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? யாருக்கு போய் சேருமோ அவங்களுக்கு போய் சேரும் இன்ஷா அல்லா தாலா. இப்போ நான் ஒருத்தவங்க சொன்னாங்கன்று கண்மூடித்தனமாக எதிர்த்து மறுப்பு தெரிவிக்கல. அவங்க எந்த கிதாபுன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஆதாரம் என்ன, அது அவங்களுக்கு மூலமொழி என்ன, இந்த மூலமொழிக்கு மூலமொழி என்ன, எல்லாவற்றையும் புத்தகத்தையும் எடுத்து கற்று தெளிந்து ஆராய்ந்து அதற்குரிய மறுப்புகள் என்ன என்பதையும் எடுத்து தெளிந்து ஆராய்ந்து எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு நீ சொல்கிறேன் கேட்டுக்க. அரைஞ்சுங்களா? அதுதான் நான் சொல்கிறேன் தாராளமாக. நான் மடையன் போட எதிர்க்கல, வஹதுல் வுஜூத் சொன்னீங்களா, அதை ஏற்றுக்கிறேன், தலை குனிந்து ஏற்றுக்கிறோம். சரியான வஹதுல் வுஜூத் உண்மையான கொள்கை, சூஃபியாக்கள் சொன்ன வஹதுல் வுஜூத். அது இந்த கலிமாவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மாற்று அர்த்தம்னால ஒட்டுமொத்த முஸ்லீம்களை காஃபிராக்கிட்டு உட்காந்துருக்கிறது ஒத்துக்க முடியாது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. விளங்குச்சா இல்லை பையன்? அது ஏன் வீணா மக்களை போட்டு எல்லாத்தையும் காஃபிராக்கிட்டு எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கிட்டு நான் மட்டும்தான் மூமின் ஆகிட்டே உட்காரணும்? விளங்குச்சா இல்லைங்க? இப்படி கூட சொல்லியிருக்கலாம், கலிமாவுக்கு இப்படியும் அர்த்தம் இருக்குது,
அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இது தான் பொருள், நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பொருளும் தப்பு, நான் சொல்லக்கூடிய கருத்தை சொன்னவர் தான் முஸ்லீம், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து சொல்கிறவங்க அத்தனை பேரும் காஃபிர், அப்போ துனியாவில் 200 கோடி பேரும் காஃபிர். என்னங்க இது கொடுமையாக. அதனால் நான் கண்மூடித்தனமாக எதிர்க்கலை. ஐ ஆம் ரெடி, நான் வர ரெடியாக இருக்கேன், எங்கே வேணா வரேன், நான் வரேன். அது நீங்கள் வாங்க எங்கள் இடத்துல, அது இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் இருங்க, இருந்த இடத்துல நானும் இருக்க, 2 பேரும் பேசுவோம், வாங்க பேசுவோம். உங்கள் ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள், என்ன ஆதாரம் நான் சமர்ப்பிக்கிறேன், யாரை வேணா நடுவராக போடுவோம், வாங்க பேசுவோம். கலிமாவுக்கு இந்த அர்த்தம் வைத்தவனெல்லாம் காஃபிர், லா மஅபூத இல்லல்லா என்ற அர்த்தம் வச்சவன்லாம் காஃபிர்னு எப்படி துணிச்சலாக எப்படி சொன்னீங்க நீங்கள்? அத்தனை கோடி முஸ்லீமும் காஃபிர் ஆக்கிட்டு தைரியமாக எப்படி உட்காரலாம் நம்ம? நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. கலஞ்ச பை எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, கலஞ்சுங்களா? எல்லாத்தையும் தஹ்கீக் செஞ்சு தான் இந்த புக்கு எழுதியிருக்கோம். இது மிஸ்கின் எழுதின புக்கு தான். ஃபைசுல் இர்ஃபான் ஃபி ஷரஹி கலிமத்துல் ஈமான், ஃபைசுல் இர்ஃபான் ஃபி ஷரஹி கலிமத்துல் ஈமான் என்பது கலிமாவுடைய ஷரஹில் அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு மிக தெளிவான முறையில் இந்த புஸ்தகம் சுமாராக 150 பக்கம் இருக்குது. குர்ஆன் ஆயாத் ஹதீஸ்கள் உள்ளது. இந்த கிதாபுடைய ஷரஹ, இந்த கிதாபு எழுதக்கூடிய காலத்தில் தான் கலிமாவுக்கு என்னென்ன அர்த்தம் யாரெல்லாம் கொடுக்குறாங்க என்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்ட பொழுது யாரெல்லாம் என்ன மாதிரி அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு எல்லா புஸ்தகங்களையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த போன வருஷம் இந்த புக்கு வெளியே வந்துச்சு. இந்த புக்கு வேணுமா? உலமாக்களுக்கு ஃப்ரீ, மற்றவங்க 200 ரூபா வாங்கிக்கிங்க. ஃபைசுல் இர்ஃபான் ஃபி ஷரஹி கலிமத்துல் ஈமான் 200 ரூபா அனுப்பிச்சுருங்க. போஸ்ட் செலவு ஃப்ரீயாக அனுப்பிச்சிக்கிறேன். உங்களுக்கு படித்து பாருங்கள். கலிமாவுக்கு எப்படிலாம் விளக்கம் சொல்லியிருந்தாங்க, கலிமாவுடைய அசல் என்ன, கலிமாவுடைய அசல் மூலம் என்ன, பெரிய பெரிய சூஃபியாக்களுக்கு சொன்ன விளக்கங்கள் என்ன, தெளிவாக இருக்குது இந்த கிதாபில். என்ன பை எப்படி அர்த்தம் வைக்கணும்? உலமாக்களுக்கு ஃப்ரீ, புரிஞ்சுக்கலாம். நேரில் வாங்கிக்கலாம். போஸ்ட்டில் அனுப்பிச்சா போஸ்ட்டு காசை கொடுத்துருங்க. 40 ரூபாயோ 30 ரூபாயோ என்ன போஸ்ட்டு காசு அது யார் உலமாக்களுக்கு கேட்டால் போஸ்ட்டு காசு எவ்வளோ அதை வாங்கிக்கிங்க. நேரில் கேட்டால் ஃப்ரீயாக கையில் கொடுத்துருங்க, புரிஞ்சுங்களா? மற்ற மனிதர்களுக்கு 200 ரூபா காசு வாங்கிக்க, போஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக அனுப்பிச்சிருங்க. அப்துல் மஸ்ஜித் யார் கேட்டாலும் கேட்கட்டும், புரிஞ்சுங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை தெளிவாக விளங்குங்க. இன்றைக்கி அது பேச்சு ஞாபகம் வந்து சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அப்போ நம்ம ஷேഖന്മാர்கள் லா மஅபூத இல்லல்லாஹ்வை ஏன் இன்கார் செய்யணும்? அதான் உலக மக்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடியது. அல்லாஹ்வை தவிர மஅபூத் யாரும் இல்லை. இந்த அர்த்தம் கலிமாவுக்கு இருக்கிறது. ஏன் அல்லாஹ்வை தவிர மஅபூத் யாரும் இல்லை? கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கொடுமா அவருக்கு, லைட்டாக சுடா. அல்லாஹ்வை தவிர ஏன் மஅபூத் இல்லை? ஏன் அல்லாஹ் மாத்திரமே வணங்க வேண்டும், ஏன் மற்றவர்களை வணங்கக்கூடாது என்று வந்தால் இப்போ சொல்லுங்க, லா மக்சூத இல்லைல்ல, அல்லாஹ்வை தவிர மக்சூது ஹாஜத் ரவா முஹ்தாஜ் இலைஹிக்கு தான் மக்சூதுன்னு பேர். யார் தன் தேவைகளுக்காக அனைத்து சிருஷ்டிகளும் யாரின் பக்கம் தேவையாகிறதோ அவன் தான் மக்சூது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மக்சூதுக்கு வேற ஒரு பேர் சொல்கிறான். என்ன பேர் சொல்லுங்க? உள்ள ஆலிம்கள் இருக்கிறீங்க, சொல்லுங்க. லா மக்சூத இல்லை. மக்சூத் என்ன? தன் தேவைகளுக்காக அனைத்து கோடி சிருஷ்டிகளும் மாசிவல்ல அனைத்துமே யாரின் பக்கம் முன்னோக்குமோ, தன் தேவைகளுக்காக எல்லோரும் யாரின் பக்கம் சாய்வார்களோ, யாரின் பக்கம் முஹ்தாஜ் ஆவார்களோ அவருக்கு தான் மக்சூத் என்று பெயர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த மக்சூதை வேற வார்த்தையில் சொல்ற. இந்த வார்த்தை அல்லாஹ் கனியும் அன்துமுல் ஃபுகரா அது சொல்கிறான். வேற அல்லாஹு சமத் கரெக்டாக சொன்னாங்க ஹுசூர். 100 ரூபா பரிசு. சமது என்ற வார்த்தை இருக்கா சொல்ற? கொண்டாங்க, கரெக்டான வார்த்தை சமது. சமதுனா என்ன? மை யுஸ்மது இலைஹி குல்லு ஷைஇன், அனைத்து வஸ்துக்களும் லிஹவாயிஜிஹி, தன் தேவைகளுக்காக யாரின் பக்கம் சாயுமோ, யாரை அண்டி வாழுமோ, யாரிடத்திலே தன் தேவையாகுமோ அவன் தான் சமது. அல்லாஹு அஹது, அல்லாஹ் மௌஜூதுன்னு அர்த்தம் இருக்கு.
அவன் ஒருவன் தான் இருக்கிறான். அவனிடத்தில் தான் எர்ஜிஉ இலைஹி குல்லு ஷைஇன் வஹுவ ஸமத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அஹத். அதுன்னு அர்த்தம் ஒருத்தன் தானே அர்த்தம், மற்றவங்களும் யாரும் இல்லை, மற்றவங்களாம் மௌஜூதா இல்லை பாய், அதமாக இருக்கிறாங்க அர்த்தம். அல்லாஹ் ஒருவன் அர்த்தம் என்ன? இந்த சொன்ன நேற்று நகை கடையில் போய் இங்கே இருக்கிறது ஒன்று தான், தங்கம் மட்டும்தான் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இருக்கிறது எல்லாம் தங்கம் மட்டும்தான். வளையல் லட்சக்கணக்காக இருக்கும், தோடு ஆயிரக்கணக்காக இருக்கும், நெக்லஸ் நூற்றுக்கணக்காக இருக்கும், இதெல்லாம் வச்சுருக்கிறான் பெரிய நகை கடை. என்ன பை எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று அப்படின்னு அர்த்தம்னா இத்தனையிலும் காட்சியளிக்கக்கூடிய ஒருவன் அர்த்தம். அல்லாஹ் அஹத்னு அர்த்தம் என்ன? இந்த கோடிக்கணக்கிலும் காட்சியளிக்கக்கூடிய ஒருவன். இந்த கோடிக்கணக்கில் காட்சியளித்தாலும் அவன் தான் இந்த வஸ்து தான். அவன் இவனாக இவன் அவனாக ஒருபோதும் ஆவதில்லை. கைரியத்தை எடுக்கவே முடியாது. அந்த கைரியத்து மர்த்தபி இல்மிலே தனிப்பட்டுருச்சு. அல்லாஹ் தன் இல்மிலேயே இது கைராக தான் நினச்சான் ஒழிய ஐனை நினைக்கவே இல்லை. தன் இல்மிலே அந்த சிருஷ்டி வரும்பொழுதே அது நான் அல்லதுன்னு நினச்சான் அல்லாஹ் தான். அதுதான் குர்ஆனில் திரும்ப திரும்ப அஃப கைரல்லாஹி தபகூன், அல்லாஹ் அல்லாதவைகளையா நீங்கள் விரும்புகின்றீர்கள்? அப்போ அல்லாஹ் அல்லாதவை இருப்பதை அல்லாஹ் ஒத்துக்கிறானா இல்லையா? நீ எப்படி இல்லைண்டா கைருல்லா இல்லைங்கிற? அல்லாஹ் அல்லாதவை ஒன்று இருப்பதை அல்லாஹ் ஒத்துக்கிறான். அப்படி அல்லாஹ் சொல்லணும், யா அல்லாஹ் உன் கைருள்ளதான் இல்லையே, நீ எப்படி கைருல்லாஹி தபகூன் நீ சொன்ன? ஆயுத எடுங்க பை. கைருல்லாஹி அல்லாஹ் பல இடம் கேட்குறான், கைருல்லாஹி ஜி வலவுகான மின் இந்தி கைருல்லாஹி, இது கைருல்லாவிடம் இருந்து குர்ஆன் வந்திருக்குமானால் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. மன் இலாஹுன் கைருல்லாஹி ஜி ஹல் மின் ஹாலிகுன் கைருல்லாஹி அம் லஹும் கைருல்லாஹி இங்கிறது. கைருல்லாஹி அபகி ரப்பன், அல்லாஹ் அல்லாதவர்களின் ரப்பாக நான் விரும்புவேனா? கைருல்லாஹி அபகிக்கும் இலாஹன், அல்லாஹ் அல்லாதவர்களை இலாஹாக உங்களுக்கு நான் பொறுக்கி எடுப்பேனா? கைருல்லாஹி ததுஊன் இன் குன்தும் சாதிகீன், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்றீர்கள். குல் கைருல்லாஹி அத்தஹது வலியின், திருக்குர்ஆனில் திரும்ப 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 கைருல்லா கைருல்லா கைருல்லா. இப்போ அல்லாஹ் சொன்ன கைரு எதை சொன்ன? அல்லா தாலா அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்றீர்கள் அப்படிங்கிற. யா அல்லாஹ் இந்த கைருல்லாவே இல்லையே ரப்பே, இப்போ யார் அழைச்சா என்ன, நீ ஒன்றே அழைச்ச மாதிரி அது அப்படின்னு சொல்ல வேண்டியது பதில். அப்படி இல்லை, மர்த்தபிய இல்முலேயே அல்லாஹ் நம்ம கைரா தான் விளங்கணும். விளங்குச்சா இல்லையா பை? நான் வேறு, என் மாலூம் வேறு தான் அல்லாஹ் விளங்கணும். ஆலிம் வேறு மாலூம் வேறு தான், ஒன்றா ஆகவே ஆகாது பை. மர்த்தபிய இல்மில் அது முந்தெரிஞ்சா இருந்துச்சு, அல்லாஹ்தான் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய ஜாத் இருந்துச்சு, இன்னொன்று இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த இல்மில் இருந்துச்சு. இல்மில் தஸவ்வூரில் அல்லாஹ் தஆலா கைரா விளங்கினா. எப்போ இல்மில் இருந்து ஸுஹூரில் வந்துச்சோ அப்போயும் அல்லாஹ் கைருன்னு தான் சொன்னாங்க. அப்போ சிலை விளங்கக்கூடியவரில் ஏன் அல்லாஹ் தஆலா மறுத்தான்? நீ அல்லாஹ் தான் விளங்குற, வணங்கிட்டு போ சொல்ல வேண்டியது அல்லாஹ் தஆலா. நீ அதான் சிலை வணங்காதப்ப அல்லான்னு சொல்லி வணங்கு, சந்தோஷமாக வணங்கிட்டு போவான். சரி, அவரே தான் கடவுள், சிவனும் அவரே, பார்வதியும் அவரே, அல்லாவும் அவரே, வணங்கிட்டு போ என்று சொல்லி வணங்குன்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஹங்காமா வந்திருக்காது, சிலையை உடைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. எனவே மர்த்தபிய இல்மிலேயே நான் வேறு, அவங்க வேறு. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்லியிருக்க கேட்டுங்க. என் ஷேக நாயன் சொன்னாங்க, இந்த இடத்துல சொன்னால் அவங்க ஈஸியாக விளங்க. தண்ணி கொடுங்க, ஸலவாத் ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பை? ஏ ஷேக் நாயன் சொன்னாங்க, தாதா சர்கார் சையதுனா நூருல் மஷாயிக் அஹ்மத் முஹியுத்தீன் நூரி ஷாஹ் चिश्तियुल क़ादरीयुल जीलानी अस्सय्यद अल हसनी वल हुसैनी रज़ियल्लाहु तआला अन्हु माबिर औलिया मुजद्दिद मिल्लत
முஜத்திதிய தரீக்கத்துக்கு ஹயாத்தை கொடுத்தவங்க இந்த துனியாவில். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இன்று உலகமெங்கும் எஜமானுடைய பெயர் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எஜமானுடைய குலஃபாக்கள், அவங்களுடைய முரீதுகள் உலகமெங்கும் நூற்றுக்கணக்கான மதரசாக்கள் ஸ்தாபிதமாகி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முரீதுகளில் குறைஞ்சது 10,000-15,000 பேர் ஆலிம்களே இருக்கிறாங்க, ஜெய்யிதான ஆலிம்கள் எஜமான். அப்படியாப்பட்ட எஜமான் அவர்கள் ஒரு முறை அமர்ந்திருந்தார்கள். ஒரு ஷேக் அவர்கிட்ட வந்தாங்க. அவர் கொள்கை எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செய்யலே. சர்க்கார் ஏமா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க பேசிகிட்டு இருக்கும்போது. சர்க்கார், மர்த்தபிய இல்மில் நாம் எங்கே இருந்தோம்? நாம் அல்லாஹ் ஆலிம், நாமெல்லாம் யார்? மாலூம். அல்லாஹ் ஆலிம், மாலூம். வெளியே இடம் ஆள் இருந்தாங்களா? வெளியே இருந்தாங்களா? இல்லை. இப்போ நாம் எங்கே இருந்தோம்? அல்லாவில் தானே இருந்தோம். இப்போ எப்படி அல்லாஹ் வேறு நாம் வேறு விளங்குறது? நாம் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நாம். அல்லாஹு தஆலா ஆலிம், நாம் அல்லாஹ்வுடைய இல்மில் மாலூம். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லையே, வெளியே ஒன்றும் இல்லையே. அல்லாஹ் ஆலிமாக இருந்தால் மாலூம், வெளியே ஒன்றுமே இல்லையே, நம்ம வெளியே இல்லையே, ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, ஒன்று தான். அப்போ ஒன்று போய் ரெண்டுங்கிறீங்க நீங்கள். மாலூம் எப்படி இல்மு ஆலிம் விட்டு பிரிக்கிறீங்க நீங்கள்? எல்லாம் அவன் தானே அப்படின்னு கேட்டார். ஓ அப்படியா, அச்சபா, मैं एक मिसाल बोलता हूँ, ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டேன். अब तुम्हारे जहन में एक बंदर को लाओ. இப்போ உங்கள் சிந்தனையில் ஒரு குரங்கு கொண்டு வாங்க என்றார் எஜமா சொன்னாங்க. ஆகையா வந்துருச்சா? வந்துச்சு சார். பெரிய குரங்காவே மரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஜாயம் बंदर, बड़ा बंदर, बड़ा பெரிய குரங்கு. अब कहाँ है बंदर? मेरा इल्म में है, ये इल्मिல் இருக்குது, என் சிந்தனையில் இருக்குது குரங்கு. இப்போ குரங்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க எஜமா. என் சிந்தனையில் இருக்குது. வெளியே இருக்கா? இல்லை, எங்கேயுமே வெளியே இல்லை. நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் சிந்தனையில் குரங்கு இருக்குது. என் கருத்துப்படி உங்கள் சிந்தனையில் குரங்கு இருந்தாலும் நீங்கள் ஆலிம், அந்த குரங்கு மாலூம். என் கருத்துப்படிக்கு ஆலிம் வேறு, மாலூம் வேறு. ஆனால் நீங்கள் குரங்கல்ல, குரங்கு நீங்கள் அல்ல. இது என்னுடைய கருத்து, என் தாழ்மையான கருத்து, ஏன் அக்கீதா, என் கொள்கை அது. உங்கள் கொள்கை என்ன? ஆலிமும் மாலூமும் ஒன்றுன்றீங்க. அப்போ நீங்கள் தான் குரங்கு, குரங்கு தான் நீங்கள். நீங்கள் இப்போ குரங்காவே ஆயிட்டீங்க. சரி விடுங்க, நாய் கொண்டு வாங்க. தசவூர்மே குத்தே கொலபா, பெரிய ராஜபாளைய நாய் மாதிரி பெரிய நாய் வந்துருச்சு அவர் சிந்தனை. ஆகா சர்க்கார், பெரிய நாயே வந்துருச்சு. கா ஹே குத்தா? எங்கே போய் குத்தா? இங்கே இருக்கு நாய், சிந்தனையில் இருக்கு, மாலூமில் இருக்கு, இல்மில் இருக்கு. அப்போ நாய் மாலூம், நீங்கள் ஆலிம். வெளியே இல்லை நாய் ஜி. ஆகவே ஜி, எங்கள் கருத்து என்னவென்றால், உங்கள் இல்மில் நாய் இருந்தாலும் மாலூம் வேறு, ஆலிம் வேறு. நீங்கள் நாய் அல்ல, நாய் நீங்கள் அல்ல. ஆனால் உங்கள் கருத்துப்படிக்கு நீங்கள் ஆலிமும் மாலூமும் ஒன்றுன்ற கருத்துப்படி நீங்கள் நாயாகிவிட்டீர்கள், நாய் நீங்களாகிவிட்டது. இப்போ நீங்கள் நாயாகவும் ஆகிட்டீங்க. அவர் அப்படி துணுக்கிட்டு பார்க்குறாரு. அச்சா சோடபா ஹின்சீருக்குள்ளாவ், சுவருக்குள்ளாவ், பன்னியை கொண்டு வந்துட்டாங்க வேக்குங்கிறாரு. ஏற்கனவே இங்கே நரகல் இங்கே பார்த்துருப்பாங்கள்ல, அசிங்கத்தெலாம் போய் சாப்பிட்றத பார்த்துருப்பாங்க. அது சிந்தனை வந்துருச்சு அவருக்கு. எங்கேப்பா வாந்தி எடுக்கிற? இப்போ சிந்தனையில் தான் இருக்குது, வெளியே இல்லை. இல்லை, எங்கே இருக்குது? சிந்தனையில் இருக்குது. அப்போ உங்கள் மாலூம், உங்கள் இல்மில் இருக்குது பன்றி. நீங்கள் ஆலிம், பன்றி மாலூம். என் கருத்துப்படிக்க ஆலியும் மாலூமும் வேறு வேறு கைரியத்து இருக்குது ரெண்டுக்கு மத்தியில். தஃபக்குரில் இருக்கிறனால ஐனீத் இருக்குது ஒரு வகையில், பேத்திபார இல்ம் ஐனீத் இருக்குது. இருந்தாலும் அதனுடைய சூரத்து வேறு, அதனுடைய இக்திசா வேறு, அதனுடைய தகுதி வேறு, அதனுடைய சிஃபாத்துகள் வேறு. சிஃபாத்தே ஜமீமா, நீங்கள் சிஃபாத்தே மஹமூதாவில் உள்ளவங்க, அது சிஃபாத்தே மதுமூமாவில் உள்ளது. அது நேஸ்தி, நைப்பன், சிஃபாத்தே நாக்கிஷா, இக்திசா, அது இக்திசா வேறு. நீங்கள் ஹஸ்தி, ஹைப்பன், சிஃபாத்தே காமிலா, இஃப்தியார், இது வேறு அது வேறு. ஆகவே நீங்களும் அது ஒன்று இல்லை என்று நான் சொல்கிறேன். உங்கள் கருத்துப்படிக்கு இதுதான் அது, அதுதான் நான் தான் அதுன்னு ஆயிட்டீங்க. அப் தேகோ, நீங்கள் பன்றியாகவும் ஆயிட்டீங்க. உங்கள் கருத்துப்படிக்கு பன்னி நீ தான், நீங்கள் தான் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கைஃபேதில் முறிதோ தேக்கோ, முறிதோ. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு பந்தர் பி பன் கயா,
कुत्ता भी बन गया, खिंजीर भी बन गया, सुवर भी बन गया, निकालो इसको मजलिस से. ஏன் கருத்துப்படிக்கு மனுஷன் சொல்றேன், இவர் கருத்துப்படிக்கு இவர் நாயாக குரங்காக பன்றியாக மாறிடுது. துரத்தங்க எடுத்து விட்டு மனுஷன் உட்கார தேவையில்லை, பன்றியை வச்சவங்க மனுஷில் துரத்தங்க பண்ணியை எடுத்து விட்டுட்டாங்க. அப்படியே பிடிச்சாரு சர்க்கார். இன்னைக்கு விலங்கு சர்க்கார் மசாலா எனக்கு காலை பிடிச்சி இப்படி கதறி இன்று என் மசாலா எனக்கு ஹல்லாயிருச்சு. என் மசாலா இன்னைக்கு விளங்கிச்சு. எனக்கு மருத்துவ இல்மிலேயே கைரியை தறிபட்டுருச்சுமா. மருத்துவ உஜூதுலையும் கைரியை தறிபட்டு தான் இருக்குது. ஒரு காலம் நாயும் பன்றியும் அல்லாஹ் எப்படி ஆகணும்? உதுபில்லா. சூரியன் சந்திரனும் அல்லாஹ் ஆகாது, மனுஷனும் மாடும் அல்லாஹ் ஆக முடியாது. எப்படி அல்லாஹ் ஆக முடியும்? இப்போ நீ ரசூல்லா ஒன்றா? இப்போ ரசூல்லாவும் அல்லாஹ் தான், நீயும் அல்லாஹ் தான். இப்போ நீ ரசூல்லா ஒன்றா இருவீங்களா? எல்லாமே ஒன்றா மனுஷன் வாழவே முடியாது துனியாவில். இந்த அக்கீதா வச்சுக்கிட்டு இந்த அக்கீதா துனியாவில் வாழவே முடியாது. பை அவர் தான் திருந்தியது மட்டுமின்றி தன்னுடைய 800 முரீதுகளையும் சர்க்காருடைய முரீதாக ஆக்கி வச்சுட்டார். தான் திருந்தி எஜமான இன்னி அக்கீதா தவறானது, உங்கள் கொள்கைப்படி இந்த முரீதுகளை வாழ செய்யுங்க, தௌபா செஞ்சு திருந்தி நான் இவர்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. என்ன தூய்மை இருந்திருக்கும் பாருங்க. இந்த இத்தனை பேரும் வழிகட்டதுக்கு நான் காரணமாக லால்லு முதில்லாக நான் ஆயிடக்கூடாது. அல்லாஹ் மஜஅல்னா ஹாதீன முஹ்ததீன கைர லால்லீன வலா முதில்லீன். வழி கெட்டவனாக வழி கெடுப்பவனாக என்னை ஆக்கிறாத ரப்பே அப்படின்னு எஜமான்ட்ட வந்து தௌபா செஞ்சுட்டு போயிட்டார். பை அந்த கொள்கையை வச்சு வாழ முடியாது. பரங்கிப்பேட்டை கடைக்கு வந்துடுறேன். பரங்கிப்பேட்டை கதை எஜமா பரங்கிப்பேட்டை போனாங்கன்னு சொன்னேன். அங்கே போனால் சர்க்கார் நாயகம் ஒரு வாரம் பயன் செஞ்சாங்க. அந்த காலத்தில் விடிய பயன் செய்ய ஒரு பள்ளியில் போனால் ஒரு நாள் பயன் இல்லை, தொடர் பயான் நடைபெறும். ஒரு வாரத்துக்கு இத்தனாம் தேதி வரை ஊர் மக்களே திரண்டுருவாங்க. வேலை வெட்டிக்கு போகிறவங்க, வயல் வேலைக்கு போகிறவங்க, கடை வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. சாப்பிட்டு இஷாத்தூர் சாப்பிட்டு 9 மணி 9:10 பள்ளிவாசல் வந்துடுவாங்க. 10 மணிக்கு ஆரம்பித்தா 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் பயன் வரும். 2 மணி நேரம் 4 மணி நேரம் பயன் செய்வாங்க. 4 மணி நேரம் பயான் செய்கிறதுக்கும் ஆசாமிகள் கிடையாது, கஷ்டப்பட்டு செஞ்சாலும் கேட்கறதுக்கும் ஆசாமி கிடையாது. என்ன பை ஒரு ஃபங்க்ஷன் வச்சு காலையில் 9 மணிலேருந்து 12 வரைக்கும் பயன் செஞ்சால் எல்லாம் கடைசிக்கு தான் வந்து சேருது. எனக்கு விருந்து எத்தனை மணிக்குங்க? விருந்து வந்து 2 மணிக்கு, 1:30 வந்தால் போதும் கலைஞர். யார் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துறான்? பயான் செய்கிற ஆளுமே முதல்ல உட்காரதில்லை. அவர் 10 எனக்கு டைம் என்னங்க, உங்கள் டைம் வந்து 10 to 11 ஓடு கேட்டால் 9:45 தான் வருவார். அவர் முதல்ல அவர் உட்கார்ந்தாலும் மற்றவங்க உட்காருவாங்க. மற்ற உலமாக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குற பழக்கமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. மாநாடு போட்டாங்களா, என் டைம் என்னங்க? உங்களோட 9 to 10, 8:45 வரும். உங்கள் டைம் என்னங்க? 10 to 11. இப்போ 9:45 9:55 10 மணிக்கு என் பேரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி வர்றேன். பயான் செஞ்ச உடனே அடுத்த ட்ரெயின் இருக்குது, அப்படி கிளம்பிடுறது. ஃப்ளைட் இருக்குது, அடுத்த பயான் பேசணும், போயிட்டு வரேன், கிளம்பிடுறது. அடுத்து என்ன பெரிய பேச்சு, என்ன பேச போகிறாரு கேட்கணுமே. இதெல்லாம் என்னங்க நம்மள்கிட்ட இன்னும் 10 சீட்டு உள்ளே வச்சுருக்கேன், 10 இடத்துல பேசணும் சீட்டு, அப்படி போயிடுச்சு. இவங்களே வந்து கேட்குறது இல்லை. என்ன பை கோடுமை ஷேகனா மேடைக்கு முதல்ல போய் வந்துடுவாங்க. கடைசி வரைக்கும் எல்லாருடைய பயானும் காது தாழ்த்தி கேட்பாங்க. அதுவும் இன்பு தான், நம்ம தான் கேட்கணும். முதல்ல குர்ஆன் தான் சொல்கிறாங்க, நாம் ஃபஸ்ட்டு கேட்போம். இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, நான் சொன்னதை விட பெருசாக சொல்ல போகிறாரு அவர். இப்போ சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பயானுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. மகரிபோட போய் உட்காந்துட்டேன். நான் 10 மணிக்கு தான் முடியுது. மகரிபுன்னு போய் கூப்பிட்டாங்க, போய் உட்காந்துட்டேன். எல்லாரும் பயான் கேட்குறேன். பதினஞ்சுங்களா ஒரு பேச்சாளர் வந்திருந்தார். இப்போ என்னை கூப்பிட்டு என்ன பேசிவிட்டு அவர் பேச சொல்லணும்னு நினச்சாங்க. அவர் நேரம் என்கிட்ட வந்து நான் பேசிடுறேன் எல்லாரும். சரிங்க பேசுங்க. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு பேசினார் பாவம். தேடி குறிப்பெலாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து என்னை பேச கூப்பிட்றாங்க. அவர் பேச கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேட்டேன். நான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினார், அதோட கஷ்டப்பட்டு நான் கேட்டேன். உட்காந்து கேட்டு முடிச்சுட்டு அடுத்து அந்த மனுஷன் அறிஞ்சிக்கலாம் எது கஷ்டப்பட்டுங்கிறேன்னா, துண்டு சீட்டில் துண்டுதான் இருக்குது, ஒரு விஷயம் ஜாயிண்ட் இல்லை. ஜாயிண்ட் இல்லை. ஒரு செய்தி சொல்லி முடிச்சுட்டு ஆகவே இன்னொரு செய்தி என்னவென்று கேட்டால், அது வந்து கணவன் மனைவி சம்மந்தமாக இருக்குது, அத்தா அம்மா சம்மந்தமாக இருக்குது, எது பற்றி பேச கிடையாது. இல்லை ஒன்றுக்கு ஒன்று
எந்த லிங்க்கும் இல்லாமல் போயிட்டுருக்கு சீட்டு படிக்க. புரிஞ்சுங்களா? கஷ்டப்பட்டு நம்ம கேட்டு முடிச்ச பின்னாடி பயான் முடிச்சு இறங்கி மேடை விட்டு இறங்கி பக்கத்தில் வீட்டில் உட்காந்துட்டார். மேடையில் உட்கார்றது கௌரவ குறைச்சலாம். என் பயான் கேட்கக்கூடாது அவர். மிஸ்கின் பயான் பேசி முடிச்சுட்டு போனப்போ சாப்பாடு கொண்டு தான் வராது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ உலமாக்களே நீங்கள் பயானை மதிக்கலை. இவர் பயானை அவர் மதிக்கிறதில்ல, அவர் பயானை இவர் மதிக்கிறதில்ல. என்ன சும்மா வெட்டி தண்டை சத்தம் தான் பெருசாக இருக்கும். தகரடப்பா தான் ஒன்றும் இல்லைங்க. அவர் வெட்டி வேற்று, இவர் அவரை தாழ்த்துறது, அவர் இவரை தாழ்த்துறது. புரிஞ்சுங்களா? தன்னை பெருசாக நினைக்கிறது. ஏன் பயான் என்ன தெரியுமா? அவர் வெட்டி தண்ட சோறு. என்ன போய் பிறரை மட்டமாக பேசுறது எல்லாத்துலேயும் உட்காந்துருச்சு. இப்போ நான் அவரை மட்டமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. பை மட்டமாக பேச எரிச்சு போயிருப்பேன். உட்காந்து ஒரு மணி நேரம் கேட்டேன். அவர் பையன் துண்டு சீட்டு வச்சுருந்தார். ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. பேச்சாளர் தொடர்ந்து கண்டினியூவாக பேசணும்ல, என்ன செய்தி அடுத்த செய்தின்னு. ஒரு சீட்டு முடிஞ்சுன்னா அடுத்த சீட்டுக்கு வச்சுக்கிறார். வச்சு பார்க்கும்போது முதலத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. பெட்ரோல் சிறப்பு பேசி வந்தால் பெட்ரோல் சிறப்பே போகிறதில்ல. பெட்ரோல் சிறப்பு பேசினா திடீர்னு நாய்க்கு தண்ணி ஊற்றுறாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் துண்டாக போகுது. ஒன்றும் நடுவில் சில சீட்டு ஜோக்கு வர சீட்டு இருக்குது. ஜோக்கு சீட்டு வர்றது. எல்லாத்துக்கும் நடுவில் ஜோக் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த முன் சொன்ன செய்திக்கும் ஜோக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த ஜோக்குக்கும் அடுத்த செய்திக்கும் சம்மந்தமே இல்லை. இதுக்கு ஜோக்கு சொன்னீங்கன்னு கேட்டால் சிரிக்கிறதுக்கு தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. அதுக்கும் செய்திக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால சொன்ன பயம். மற்றபடி எல்லா வளமாக்களுடைய பயானம் மிஸ்ஸிங்க ரசித்து கேட்பேன். நான் யாரையும் குறை சொல்ல வேண்டிய தேவை வளைஞ்சுங்களா. அவர் போயிட்டார். அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லாமல் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயான் வைப்பாங்கன்னு சொல்ல வரல. சர்க்கார் ஒரு வாரம் பயான் செய்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் பயானம் முடிஞ்சு ஊருக்கு போகிறாங்க. அப்போ ஒருத்தர் முட்டை கடைசி போடுறான். இமாம் சொல்ல கொண்டு கொடுத்துட்டாங்க. கையில் எல்லாம் அவன் செயலே, இதுதான் இஸ்லாத்தின் அசல் கொள்கை. இதற்கு மாற்றமாக உங்கள் கொள்கை இருக்குமானால் நிரூபித்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பல்பாவியில் நேற்றே கொடுத்துருந்தா 4 மணி நேரம் பயானில் பிச்சு வாங்கியிருக்கலாம். நைட் 4 மணி நேரம் பயான் நடந்துச்சு. இஷாக்கு பின்ன வச்சு விடி நடக்கும் பயான் நடந்துச்சு. சர்க்கார் பரங்கிப்பேட்டை பல ஊர்களுக்கு போவாங்க. எஜமானுடைய பேச்சு, எஜமானுடைய தொழிலே பேசுகிற தொழில். லால்பேட்டை மன்பவுல் அன்வாரில் அவங்க ஹசரத்து யார் அம்மானி இருந்த காலத்தில் உங்கள் வேலை மனசால் சம்பளம் வாங்கிங்க, உங்கள் வேலை ஊரே போய் பயான் செய்கிறது தான் வேலைன்னு நினச்சிடும். ஒரு ஊராக பயான் செய்ய போவோம். அந்த ஊரில் போனால் சர்க்கார் வராங்கன்னா பயான் ஏற்பாடு செஞ்சு கேட்பாங்க. எத்தனை மணிக்கு பயான்? 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி 4 மணி நேரம் பயான். சர்க்கார் 6 மணி நேரம் சாதாரணமாக பேசுவாங்க. பைஜினாய் நமக்கு 1 மணி நேரம் பேசணுன்னே முடிஞ்சுது. 1 மணி நேரம் சுருங்கி 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சிறப்பு பேச்சாளரே 1/2 மணி நேரம் தான். சிறப்பு பேச்சாளர் 1/2 மணி நேரம் பேசுவார் தான். அதுக்கு டைம் எங்கே இருக்குது? சொல்லுங்களா. அவர் பல இடங்களில் பேச வேண்டியிருக்கு. மித்ரு அப்படி பல இடங்களில் பேச வேண்டியிருக்கு அவங்களுக்கு. அதனால் சிறப்பு பேச்சா கொஞ்சம் நேரம் தான் பேசுவாங்க. வளர்ந்துங்களா. வளர்ந்து பை சரி என்னமோ சொல்லிட்டு வந்தேன், சிந்தனை மாறி. ஆமாம், சர்க்கார் நாயகம் ஒரு ஊருக்கு போயிருந்தாமா, பரங்கிப்பேட்டை இருக்கணும், வேறு ஒரு ஊருக்கு பயான் செஞ்சாங்க. இது மாதிரி தொடர்ந்து 3 நாள் 4 நாள் பயான், 3 நாள் பயான். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி வரைக்கும். மொத்த ஊர் ஆணு பொண்ணு எல்லாம் வந்துடுறது. 50 வருஷத்துக்கு முன்னாடி, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, 50 அதுக்கு மேலே 60-70 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற செய்தி. 1950-55 அந்த மாதிரி காலங்கள் அழிஞ்சுங்களா. 3 நாள் பயானை முடிஞ்சு எதுமா கிளம்பி வர்றாங்க. அந்த ஊர் முத்தாரிசா வந்து சொன்னாங்க, ஹசரத் உங்கள் பயானு டாப்பு, இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க, உடச்சி பேசிட்டீங்க எல்லாத்தையுமே. மொத்த ஊர் ஜனமே இங்கே தான் வந்துடுச்சு. அந்த காலத்து பள்ளிவாசல் பயான் வைக்க மாட்டாங்க. வெறும் கொட்டாய் போட்டு மேடை போட்டு பயான் வச்சுருவாங்க. மொத்தம் கீழே மணல் தான். ஆணு ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம், குழந்தைங்க விளையாடிட்டு மணலில் உட்காந்து பயான் கேட்பாங்க. ஸ்பீக்கர் கட்டிடுவாங்க. எல்லாம் ஒரே பயான் கேட்டுச்சு. அவர் சொல்கிறார், எந்த அளவுக்கு உங்கள் பயானை அஜித்து கேட்டாங்கன்னா, சினிமா கொட்டாயே முட்டான் ஆள் வரலண்டு.
டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க பாய், கூரைக்கொட்டை டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. 10 மணிக்கு மேலே தான் சுருள் ஓட்டுவான், ட்ரக்குன்னு ஓட்டுவான். அதெல்லாம் படம் பார்ப்பானு நல்லா. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்னு ஓட்டுவாங்க. 10 மணிக்கு போனால் 12 மணி 1 மணிக்கு பார்த்துட்டு நைட் ஷோ எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவானுங்க. எல்லாம் வர்றதுக்கு ஆள், டிக்கெட் எடுக்க ஆள் இல்லை உங்கள் பயானுக்குன்னு சொல்லிவிட்டு சினிமா தேட்டரில் ஆள் இல்லைன்னு ஓட்டலாம். அவனுக்கு ஒரு ஆள் வேணும்ல, ஓட்டின படம் ஓட்டுறதுக்கு 4 பேர் 5 பேர் பார்த்தா 3 நாளாக எந்த படமும் ஓடல, தேட்டரே மூட்டான். ஊருக்கு ஒரு டாக்கீஸ் இருக்கும், அது மணலில் உட்காந்து பார்ப்பாங்க. எல்லாம் முன்னாடி திரை இருக்கும், கூரை கொட்டாய் இருக்கும், மணல் தான், சீட்லாம் கிடையாது, எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த காலத்து 70 வருஷத்துக்கு முன்னாடி தேட்டர், இன்னொரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் எங்கே இருந்துச்சு. 3 நாள் படமே ஓடல, அந்தளவுக்கு வந்து ஜனங்க கேட்டாங்க. ஆனாலும் இத்தனை கத்துனீங்களே, ஒரு பயனாவது ஃபஜருக்கு வந்து கூட வந்திருக்கானா கிடையாது. அப்போ வந்த 3 பேர் தான் இன்றைக்கி வர்றான், அதே 3 பேர் தான் வர்றான். எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வரல, 4வது நபர். என்னத்தை பயன் செஞ்சு என்னத்தை பிரயோஜனம்? ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டுன்ட்டார் சர்க்கார். மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கேட்டா ஒரு பயலுக்கும் பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்களே அப்படின்னு இதை போய் அமானி சொன்னாங்களாம் சர்க்கார். அமானியத்துக்கு சர்க்கார் சினிமா தேட்டரை மூட்டாங்களாம். ஆணு பொண்ணு அத்தனை பேர் இங்கே தான் இருக்குது, எல்லாம் வாயத்துறன்னு கேட்டாங்க, எல்லாம் போகிற மாதிரி. பள்ளிவாசலில் ஃபஜரில் 3 பேர், 2வது 4வது நபர் வரலன்னு முத்தவரிச காலையில் சொல்கிறாரு நாட்டாம. ரொம்ப வருத்தமாக இருக்குது, எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஆமாம் சாப், ஒரு 3 நாள் பயன் செஞ்ச உடனே எல்லாரும் அவுலியாவாக மாறிடணும், ஒட்டுமொத்த ஜனங்களும் பள்ளிவாசம் மொத்தமாக நம்பிடணும். 980 வருஷம் சேவை செஞ்சாங்க, வெறும் 80 பேர் தான் வந்தாங்க. அறிஞ்சவை சில நபிகள் வாழ்நாளெலாம் சேவை செஞ்சாங்க, ஒரே ஒரு நபர் தான் அவங்க பின்பற்றக்கூடியவர் இருந்தாங்க. அதனால் அத்தனை பேரும் வழிமாறலமான்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் இந்த 3 நாள் பயான் செஞ்சதில் சினிமா தியேட்டர் மூடலாம் பாருங்கள், அதுவே கிடைச்ச வெற்றி தான் அர்த்தம் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு மாபெரும் வெற்றி தான். பயான் ஒன்று அமல் பக்கம் பயான் இருக்கும், இன்னொன்று அக்கீதாவுடைய பயான் இருக்கும். அமலுடைய பயானில் அவன் அமல் செய்யணும், அக்கீதாவுடைய பயானில் அக்கீதா விளங்கினாலே மூமினா மாறிடுவான் அவன். நேற்று வரைக்கும் காஃபிரா நினைச்சிருப்பான், இன்னைக்கு மூமினா மாறிடுவான் அவன். நேற்று வரைக்கும் ஷைய நாஃபியும் லாரா விளங்கியிருப்பான், உங்கள் பயானுக்கு ஒன்று ஷைய நாஃபியும் இல்லை லாருமே வந்துடுவான். அப்போ அகல ஈமானா மாறிடும். அது பெரிய விஷயம் இல்லை. சில அமல்கள் வந்து, சில பயான்கள் வந்து அமல் தூண்டக்கூடியதாக இருக்கும். தொழுகு, நோன்பு, ஜக்காத்து கூட அஜி செய்ய, அதுக்கு அமல் செய்யணும். ஆனால் அது பயான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பெரும்பகுதிகள், குறிப்பாக 13 வருஷம் மக்காவில் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் தான் பயான் செஞ்சாங்க, ஈமானியாத்தை பயான் செஞ்சாங்க. அந்த பயானுடைய நோக்கம் கல்பில் ஈமான் நுழைஞ்சிரும். இன்னைக்கு நாளைக்கு போய் அவன் ஏதோ கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் எடுத்துருவான்னு சொல்லிடுவான். அந்த ஈமான் கல்பு வந்துச்சு பாருங்க. காசு வந்துச்சு அல்லாஹ் தான் கொடுத்தான், ஒரு கஷ்டம் வந்துச்சு இதுவும் அல்லாஹ் தான் கொடுத்தான். நன்மை தீமை அல்லாஹ் யாரும் தர முடியாது, அது தெளிவாக சொல்லிட்டாரு இல்லையா? அல்லாஹ் யாரும் தரவே முடியாது, அவன்கிட்ட தான் வந்துச்சு. அந்த அளவு உறுதி வந்துடும் அவன் கல்புல. ஜி அது போதும். ஈமானியாத்தின் பயான்கள் அதுதான் நோக்கம். பை அமல்களை கொண்டு தர்ஜா இருக்கு, பை இல்மை கொண்டு தர்ஜா இருக்கு. எல்லா இடத்துல லி குல்லின் தர்ஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொருவருக்கும் தர்ஜாத் இருக்கு அவங்க செஞ்ச அமலை கொண்டு. குர்ஆன் சொல்லுது. இன்னொரு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், இல்மு கொடுக்கப்பட்டாங்க அவங்க தரஜாத் இருக்கின்றாங்க. வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அப்போ தரஜாத் என்பது அமலை கொண்டும் இருக்கிறது, இல்ம கொண்டும் இருக்கிறது. வெறும் அமலை சொன்னால் அதுக்கடுத்து அமல் செஞ்சால் தான் அந்த பயான் பிரயோஜனமான பயான். தொழுகையின் சிறப்பத்தி 100 வருஷம் பயான் செஞ்ச ஒரு தொழுகையே வரலன்னு சொன்னால் உன் பயான் அசர் இல்லைன்னு அர்த்தம். தொழுகையை பற்றி ஒரு 50 பேர் உட்காந்து மணிக்கணக்காக பேசுனேன், ஒருத்தன் கூட தொழிலாளியாக மாறலைன்னா உன் பயான் அர்த்தமே இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம். ஆனால் அல் ஹைரி கத்ரி ஒரு கத்ரி ஹைரிஹி ஒரு ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா பற்றி பேசினேன், கல்பில் உட்காந்துருச்சு. சிஃபாத்துல்லா பற்றி பேசினேன், கல்பில் உட்காந்துருச்சு. ஜாத்துல்லா பற்றி பேசினேன், கல்பில் உட்காந்துருச்சு. அகீதாவை பேசினேன், கல்பில் உட்காந்துருச்சு. ஃபஸாயில் ரசூலுல்லாஹ் யாருன்னு பேசினேன், ரசூலுல்லாஹ் தப்பாக வழங்கியிருப்பான் பெருமானுடைய ஃபசீலத்தை பேசினேன்,
ஃபஸாயில சய்யிதுல் முர்சலீன் பேசினேன், அவன் கல்வியில் பெருமானோட உயர்வு உட்காந்துருச்சு. அது பின்னாடி அமலை தூண்டும். ஃபஸாயிலு சஹாபாக்களை மட்டமாக வழங்கியிருந்தான், இப்போ கல்வி உட்காந்துருச்சு. அவுலியாக்களை பற்றி தப்பாக வழங்கியிருந்தான், இன்னைக்கு கல்வி உட்காந்துருச்சு. தவஸ்ஸுல் கூடாது, இஸ்திகாசா கூடாதுன்னு சொன்னான், கல்வி இன்னைக்கு உட்காந்துருச்சு. அது இல்லைங்களா? கபரில் போய் ஜியாரத் செய்த ஷிர்க்குன்னு சொன்னான், அவன் கல்வியில் ஷிர்க்கு இல்லைன்னு உட்கார வச்சுட்ட. அவன் நாளைக்கு ஜியாரத்துக்கு போகிறானோ இல்லையோ, அவன் கல்வியில் இந்த கெட்ட அக்கீதை எடுத்துட்ட. பார்த்தீங்களா? இதுதான் அந்த பயானுடைய வெற்றி. ஏப்பா, இத்தனை பேர் சினிமா கொட்டாய்க்கு போகாமல் இங்கே வந்து உட்காந்து பயான் கேட்டிருக்காங்களே, இதுதான்ப்பா பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தது. அவன் கல்வியில் அசராத்தை உண்டாக்கிடும், கல்வி துடிக்க ஆரம்பிச்சிடும். அது வேலை செய்யும் பின்னாடி. நாளைக்கு ஃபஜ்ரில் வந்து ஒத்தனை பேர் நிற்கணும் எதிர்பார்க்க வேண்டாம் நீ அப்படின்னு அமானி ஹஸரத் எனக்கு சொன்ன உடனே தான் என் மனசு தெளிவடைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க ஏ ஷேக் நாயகம். அவங்க தான் அவங்க வாயால் சொன்னால் பத்தாதா அப்படின்னு எஜமா ஃபைசி நாயகம் சொன்னாங்க. என்றைக்குமே அமானியத்தை உயர்வாக தான் சொல்லுவாங்க. யார்? ஃபைசி நாயகம். எதுக்கு உயர்வு சொன்னாங்கன்னா கடைசியில் அவங்க எதிர்த்தாங்க, விளைஞ்சிங்களா? இருந்தாலும் அவங்களுடைய மதிப்பை எஜமா குறைச்சி பேசவே மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எங்கேயுமே. பக்கீஸ் அலாஹா இது இடை. இப்போ பரங்கிப்பேட்டைக்கு வந்துடும் மறுபடியும். 70 வருஷத்துக்கு முன்னாடி பரங்கிப்பேட்டை எப்படி இருக்கு பாருங்க. பரங்கிப்பேட்டைக்கு இன்னொரு பேர் இருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லுங்க? போர்ட்டோ நோவோ. இன்னொரு பேர் இருக்கு. பேரை மாற்றிட்டாங்க எல்லா பேரையும். இப்போ பரங்கிப்பேட்டைக்கு அசல் இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி இடத்துல மஹமூது பந்தர்னு பேர். எதுக்கு? பரங்கிப்பேட்டை மஹமூது பந்தர், முஸ்லீம்கள் நிறைந்த. அங்கே வந்து அது வந்து கடலோரம். அது அங்கே வந்து போர்ட் இருந்துச்சு. போர்ட்னு கப்பல் துறைமுகம் இருந்துச்சு. கப்பல் வந்து நின்று சரக்கு இறங்கும் ஏறும். வளைஞ்சிங்களா? முஸ்லீம்கள் நிறைந்த ஊர். தமிழ்நாட்டிலே அதிக தர்காக்கள் உள்ள ஊர் பாரங்கிப்பேட்டை தான். அங்கே எஜமா யார் அடங்கியிருக்காங்க? உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிய ரசூல் அடங்கியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல ஜியாரத்துக்கு போயிருக்கிறேன். தமிழ்நாட்டில் 2 சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறாங்க. ஒன்று உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, கோவலம். நீங்கள் பேருக்கீங்க? யாராவது பேருக்கீங்க? உக்காஷா ரலியல்லாஹு. உக்காஷா யார் பார்த்துருக்கீங்க? பேருங்க பரங்கிப்பேட்டை பேருக்கீங்க? மாஷா அல்லாஹ். எல்லாரும் போவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு தர்கா டூர்னு கிளம்புங்க எஜமான, ஏற்பாடு செய்யுங்க. எஜமா அஜ்மீர் டூருக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்களும் ஏற்பாடு செஞ்சாங்க. எஜமா பிப்ரவரியில் வந்துச்சு, நான் போகலன்னு சொல்லிட்டேன். இன்னும் தேர்தல் வருது மார்ச்சில். எஜமாண்ணே எங்கள் பாவா வேணாண்டாங்க, தேர்தல் சமயத்தில் போக வேணாம், கூட்டமாக தெரு கத்திட்டு போகணும், நமக்கு எதுக்கு வம்பு, தேர்தல் முடிஞ்சு கட்டாயம் போகலாம் எஜமாண்ணே. ஏற்பாடு செஞ்சுருங்க எஜமாண்ணே. ஒரு 50 பேர் வரோம், போகலாம், கொஞ்சம் அஜ்மீர் போகலாமா? இங்கேருந்து 13 நிஜமாக என்கிட்ட சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, 13 நாள் டூரு. இங்கேருந்து கிளம்பி திரும்பி 13 நாள் ஆகும், 10,000 ரூபா ஆகும். அந்த டைமில் ஏதோ முன்ன பின்ன ஒரு 1000 கூட வரலாம். நிஜமாக அவ்வளோதான். 10,000 ரூபா எங்களுக்கு கொடுத்தா போதும். 13 நாள் வண்டி செலவு, சாப்பாட்டு செலவு, தங்குமிடம் செலவு எல்லாம் சேர்ந்து 10,000 ரூபா வச்சு நிர்ணயிச்சிருக்கோம். எப்போ சொன்னாங்க? இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இன்னும் நம்ம 2 மாதம் கழித்து போனால் ஒரு 500 1000 கூட வரலாம், அதுக்கு மேலே வராது. 12,000 ரூபா வரும் எஜமான், மேக்ஸிமம் அவர் தான் வரும். எஜமான் தலையில் போவோமா இன்ஷா அல்லாஹ்? யார் எஜமான்? அஜ்மீர் தெரியும். 13 நாள் டூரு. முதல்ல 13 நாள் கடையை விட்டுட்டு போகிறதா? உம்ராக்கு வந்துட்டாங்க 5 நாள். ஃப்ளைட்டில் வேணால் போனால் 3 நாளில் வந்துடலாம். இன்றைக்கி போய் இறங்கி 2 நாள் ஜியாரத் செஞ்சுட்டு ஒன்று வந்துடலாம். அது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். ஒரு 13 நாள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் அஜ்மீர் போய்ட்டு, குல்பர்கா போய்ட்டு நிசாமுதீன் ஹுபைலா தர்பார் டெல்லி அப்படிலாம் போயிட்டு எஜமானே வா ஹாஜி அலி தர்பார் ஒரு 10-20 அவுலியாக்களை சுற்றி ஜியாரத் செஞ்சுட்டு வரலான்னு இருக்குது. அதுக்கு நடுவில் ரம்ஜான் முடிஞ்சோன்னா தமிழக தர்காக்கள் டூர் ஒன்று போகணும். தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். அவை அவுலியாக்களை தரிசனம் பெற்றால் ஆன்மாவுக்கு சுகம் சுகம், அதிலே யாருக்கும் சந்தேகம் வேண்டாம், ஏற்றுக்கொண்டோருக்கு ஜெயம் ஜெயம் அப்படின்னு படிப்பார். யார்? ஷேக் முகமது. அது மாதிரி
ஒரு வேன் பஸ்ஸு பிடிச்சிட வேண்டியது. 50 பேர் பஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரூட்டு போடுங்க, தமிழில் பஸ் சுற்றுவோம் உங்கள் தலைமையில். விளைஞ்சிங்களா? நாகூர் ஜமா, ஏர்வாடி ஜமா, முக்கிய தரு ஜி ஃபைஜு நாயக் அந்த மாதிரி தமிழக தர்காக்களில் சுற்றுப்பயணம் கூட்டிகிட்டு போனாங்க. நானும் போயிருக்கிறேன். அவங்க கூட பாவா சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு தமிழக தர்கா பயணம். யாரெல்லாம் வர்றீங்க கேட்டுருங்க பாடி, எல்லோரும் வராங்க. ரம்ஜான் முடிஞ்சு ஒரு கிளம்பிடுவோம் டூருக்கு இன்ஷால்லா. அதுக்கு ஜாஸ்தி செலவாகாது. 2000 ரூபா ஆளுக்கு 1500 2000 ரூபா. 2 நாள் 3 நாள் டூர் தானே, ஏற்பாடு செஞ்சிடலாம் இன்ஷால்லா. சமைச்சிக்கலாம். விடு போடு, சாவல் நஞ்சு மரத்துக்குள்ளே போட்டு, சாவல் நஞ்சு மரத்துக்குள்ளே போட்டு வண்டியிலே சோறு அங்கே வண்டியில் ஆக்கிடுது. அங்கே இறங்கி நடுக்காட்டில் இறங்கி 3 கல் வச்சு சட்டி தூக்கி வச்சிட வேண்டியது, சோறாக்கிட வேண்டியது. என்ன பை நல்லது. அங்கே போய் குஷ்கா தான் நான் பண்ணேன். இங்கேயும் வந்துட்டீங்களா குஷ்கா? என்ன பை, எங்கே ஊருக்கு போனோமோ அந்த ஊர் சாப்பாடு சாப்பிடணும். கொஞ்சம் 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 மணப்பாறை போனால் மணப்பாறை முறுக்கு, அப்புறம் ஆம்பூர் பிரியாணி, அந்த ஊர் சாப்பாடு சாப்பிடணும். நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயும் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிடணும்னா சாப்பிட்டு வித்தியாசமாக சாப்பிட்டுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அது தெரிஞ்சுங்களா? என் சர்க்கார் ஒரு கதை சொன்னாங்க, ஃபைசு நாயக் ஒரு கதை சொன்னாங்க. இந்த லால்பேட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லேயும் வந்து அகத்திக்கீரை அதிகமாக, ஏன்னா அகத்திக்கீரை ஃப்ரீ. வெத்தலை கொடிக்கால் தான் நமக்கு தொழிலே. வெத்தலை கொடிக்கால் அகத்திக்கீரைலாம் படர்ந்து வர மாதிரி அகத்தி மரம் வச்சுருப்பாங்க. அதனால் வீட்டில் வறுமையில் இருக்கக்கூடியவங்க கஷ்டப்பட்டவங்க அகத்திக்கீரை பிச்சு, அதுக்கு காசு தேவையில்லை, கட்டுக்கட்டாக எவ்வளோ பிச்சுக்கலாம். ஏன்னா ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது. அதில் தான் வந்து டெய்லி வறுமையாக விடுறவங்க அகத்திக்கீரை சாறு வச்சு சோறு சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு ஆள் வெறுத்து போய் எப்போ பார்த்தாலும் 3 நேரம் அகத்திக்கீரை தானே, வாழ்நாள்லாம் அகத்திக்கீரை தானே அப்படின்னு வெறுத்து போய் மெட்ராஸ் போயிருக்கான். இன்னும் பெரிய ஹோட்டலாக பார்த்து இன்றைக்கி செம பிடிக்கிறது, விசேஷமான சாப்பாடு. அப்படி உங்கள்ட்ட ஸ்பெஷல் என்ன கொண்டு வாங்கன்ட்டான் போய் உட்காந்து. எங்கள் மெட்ராஸ் போய் லால்பேட்டைக்காரர் ஒருத்தர், அவர் நாங்கள் வந்து 30 நாளைக்கு 30 ஸ்பெஷல் வச்சுருக்குறோங்க. ஒரு நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு இப்படி, ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது. இன்றைய ஸ்பெஷல் கொண்டு வா அப்படின்ட்டு வந்தால் அன்னைக்கு வந்து அகத்திக்கிறேன். 30 நாள் லிஸ்ட்டில் கரெக்டாக இவன் போன அன்னைக்கு அகத்திக்கீரை தான் சாறு வச்சுருக்கான், அந்த ஸ்பெஷல். இவர் என்னவோ கற்பனை பண்ணிட்டு அது வருமா இது வருமா கற்பனை வந்த உட்காந்து அகத்திக்கீரை வந்துருக்கு. அவன் வச்ச பார்த்தா அகத்திக்கீரை. என் சர்க்கார் சொல்லும் போது வயிறெல்லாம் புண்ணா போயிடும். இது மாதிரி சொன்னாங்க. இது முடிச்சு பார்த்தானே அஸ்ஸலாமு அலைக்கும், இங்கேயும் வந்துட்டீங்களா? அதை பார்த்து சொன்னாங்க, அங்கே தான் தொல்லை தாங்க முடியாது, இங்கேயும் வந்துட்டீங்களா நீங்கள்? இதை பார்த்து அகத்திக்கீரை பார்த்து அந்த மாதிரி வெளியூருக்குலாம் போனால் என்ன செய்யணும், அந்தந்த ஊர் உணவை டேஸ்ட்டு பார்க்குறது நல்லது. அப்படி சுற்றிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ் தானே. விளைஞ்சுங்களா? சரி, இப்போ எதுக்கு பரங்கிப்பேட்டை வந்து மறுபடியும் போர்ட்டு நோவுக்கு போயிடுவோம். பரங்கிப்பேட்டைக்கு வந்து அங்கேருந்து வெளியே வரல, இன்னும் அங்கே தான் உள்ளே உட்காந்துருவோம். ஏஜமா பயான் செஞ்சு முடிச்சோன்னா சீட்டு வந்துச்சா? என்ன சீட்டு? ஃபைசு நாயக் பயான் செஞ்சு முடிச்சோன்னா எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே என்பதுதான் எனது கொள்கை. இதற்கு மாற்றமாக உங்கள் கருத்து இருந்தால் நீங்கள் உடனடியாக இதற்கு மறுப்பு தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால ஒரு நாள் தங்குறமே, வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் ஜும்மாவில் பேசலாங்க. ஜும்மாவில் பதில் சொல்லப்படும்ட்டாங்க. ஜும்மா உரை, சர்க்கார் உரை எல்லாம் முன்னாடி உட்காந்துட்டாங்க. அந்த கொள்கையுடைய எல்லாம் முதல் சப்பில் 2-3 சப்பில் ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க. நீங்கள் பயான் சொல்ல போகிறாரா, இன்றைக்கி அவர் பதில் சொல்ல போகிறாரா? ஒன்றும் தெரியாது. ஜி சும்மா குரானும் தெரியாது, நாங்கள் கட்டுற அளவுக்கு ஒன்றும் கற்றுக்கொள்ள. அவங்க அலிஃபும் தெரியாது, பேவும் தெரியாது, நமக்கு பதில் சொல்கிறாரா அப்படின்னு உட்காந்துட்டான் முன்னாடி. சர்க்காரை பற்றி நிறைய ஹதீஸ் ஆயத்தான் சொல்கிறாங்க. இது சொன்ன சிரிக்கிறான், விளைக்கிறாங்க. சர்க்கார் பயான் செய்கிறாங்க, ஆயாத்தில் ஹதீஸுக்கு சொல்கிறாங்க, அவன் விளைக்கிறான். விளைஞ்சுங்களா? ஒரு கட்டத்தில் சர்க்கார் நாயகம் உங்களுக்கு ஆயத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உதாரணம் சொல்கிறாங்க. ஏப்பா, அல்லாஹ் தஆலா தவிர வேறு எதுவும் இல்லை, எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலேன்னு சொல்கிறது வாழ்க்கை நெறிமுறைக்கு ஒத்து வராதேப்பா. அது நீ ஒரு இடத்துல கடை வைக்கிற, ஒரு மளிகை கடை வைக்கிற,
முதல்ல இடத்த அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு பிடிச்சி சுத்தம் பண்ணி செல்ஃப் அடித்து காய்கறி சாமான் செட்னா ஊர் ஊராக போய் அலைஞ்சு தெரிஞ்சு அரிசி பருப்பு வெங்காயம் புள்ளி எல்லாம் வாங்கிட்டு வந்து அத்தனையும் அடுக்கி கடையை ஓப்பன் பண்ணி கடை திறந்து லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி முதல் போட்டு உழைச்சி நின்று எல்லாம் செஞ்சு கடையை திறந்தா ஒருத்தன் உள்ளே வர்றான், போய் அரிசி முண்டி தூக்குறான். காசு எங்கேயா? இதுவும் அவனுடையது. எல்லாம் அவனே, அரிசியும் அவனே, மூட்டையும் அவனே, கடையும் அவனே, எல்லாம் அவன் செயலே, தூக்கி செல்வதும் அவனே தான். நீ தலையிடக்கூடாது. கலந்துங்களா? அரிசியை வாங்கி வைத்ததும் அவனே, கொண்டு போவதும் அவனே, நீ நடுவில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். உன் கொள்கை தான் எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே என்பது உன் கொள்கையாக இருந்தால் நீ வாய் மூடி சும்மா இருக்கும். ஏன்னா தூக்கிட்டு போகிறது யார்? அல்லாஹ் தூக்கிட்டு போகிறான். அல்லாஹ் திறக்க முடியுமா? நீ சும்மா இருப்பியா? வாய் மூடி சும்மா இருப்பியான்னு நம்ம கேட்குறாங்க. அப்பவும் சிரிக்கிறான் அவன். என்ன முட்டாள்தனமாக பேசுகிறார் அவர். அப்படியே எஜமான விளச்சுக்கே சிரிக்கிறான், தலை குனிஞ்சிட்டு சிரிக்கிறான். எல்லாம் ஒத்துக்கு வந்து கண்ணு அடிச்சுக்கிறான். அவர் விளக்கம் அவ்வளோதான், சும்மா விளங்கல அவர் அப்படின்னு விளைஞ்சுங்களா. அடுத்து எஜமா கொண்டாங்க, நீ விவசாயம் பண்ணுற, நீ விவசாயியாக இருக்கிற, இடத்த வாங்கி அதில் குத்தகைக்கு பிடிச்சி லட்சக்கணக்கான ரூபா காசை கொடுத்து ஏறு உழுது தண்ணியை பாய்ச்சி நெல் போட்டு உரங்கள் போட்டு களையை பிடுங்கி ஆளை வச்சு நூற்றுக்கணக்கான பேர் ஆளை வச்சு நெல் விளைஞ்சி அதை பிடுங்கி கட்டு கட்டி அங்கே திரும்ப நாற்று நடணும். வேலியை போட்டு ராவும் பகலும் கண்காணித்து உரம் போட்டு பூச்சிக்கொல்லி தெளித்து பூச்சி மருந்து அடித்து இரவு பகலாக கண்காணித்து 6 மாதம் வாங்கி விவசாயம் நல்லா முத்தி அறுவடைக்கு தயாராக இருக்க நேரத்தில் ஒருத்தன் வந்து அறுவடை அவன் பண்ணுறான். யாருடா நீ இதுக்கு குறுக்கால வந்த? இவ்வளோ உழைச்சதுன்னா நீ யார்டா அறுவடை பண்ண வந்த? அறுவடை செய்வதும் அவனே, விவசாயம் செய்வதும் அவனே, எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செய்து. இதோ இங்கே நான் தான் இறைவன், நான் தான் உன் காட்டிலே அறுவடை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓன் கொள்கைப்படி என்ன செய்யணும்? நீ சும்மா உட்காந்துருக்கும். அத்துட்டு போடான்னு சும்மா உட்காந்துருப்பியா? பார்த்து சும்மா இருப்பியா? உன் கொள்கை அவன் சொல்கிறான். இப்போ எல்லாம் அவனே, எல்லாம் அவன் சரி, சும்மா இருப்பியாடா அப்படின்னு கேட்டோன்னா அப்பயும் கண்ணடிச்சு சிரிக்கிறானோ. அப்படி இந்த அளவு தான் விளக்கம் அவருக்கு அப்படின்னு சர்க்காரை மட்டமாக சிரிக்கிறானோ. சர்க்கார் இவங்க ரோஷம் வர்ற மாதிரி சொன்னால் தான் மண்டல ஏறும். சர்க்கார் நீ பத்திரிக்கை அடிச்சு, நீ பொண்ணு பார்த்து ஊர் ஊராக அலைஞ்சு தெருவா அலைஞ்சு பொண்ணு பார்த்து அலைஞ்சிக்கலாம், பத்திரிக்கையெல்லாம் போட்டு ஊரே கூப்பிட்டு மண்டபத்தை லட்சம் வாடகைக்கு பிடிச்சி பல லட்சம் செலவு பண்ணி சோறாக்கு பண்டாரி அரிசி வாங்கி கறி வாங்கி 10 ஆடு அறுத்து எல்லாம் ரெடி பண்ணி பிரம்மாண்டமான பல 1000 பேருக்கு சொத்தை போட்டு கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து அவன் தான் தூக்கிட்டு போகிறதுக்கு 2 தடியை உள்ளே வந்து முன்னாடி தூக்கிட்டு போகிறான். நீங்கள் எங்கே தூக்கிட்டு போகிறீங்க? எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செய்யுது. கல்யாணம் பண்ணியதும் அவனே, உன் பொண்டாட்டியாய் வந்ததும் அவனே, உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போகிறோம் அவனே, சந்தோஷமாக தூக்கிட்டு போங்க அப்படின்னு சும்மா இருப்பியா? வெக்க கட்ட மானங்கட்ட அறிவு கட்ட முட்டாள் சும்மா இருப்பாடான்னு கேட்டோன்னு எல்லாம் தலைக்கிற போட்டான். அங்கே நின்று பார்க்குறவன் விளைஞ்சுங்களேன். உன்னுடைய இந்த கொள்கை மொத்த வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நானும் அவன் இன்னும் வேற இல்லை எங்கடா போய் வாழ்வ நீ துணியாவில்? இது என்ன கொள்கை? உன் கொள்கை இது புட்டின்னு பிடிச்சா ஓட்டான் எல்லாம் இருந்துருச்சு கரைச்சியில் விளைஞ்சே இல்லைங்களா. இப்போ இது சொல்ல வந்தோம்மா, இது கைருல்லா வந்து கைரியத்தை மறுக்கக்கூடிய கலை இல்முக்கு பேர் இல்மே இல்லை. நிஜமாக சொன்னாங்க, ஒரு கோஷ்டி இருந்துச்சுமா, எல்லாம் அல்லாஹ் தான், எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செய்யலை, இது இஃப்ராத்தில் போயிட்டாங்க. ஒரு கோஷ்டி இருக்குது, அல்லாஹ்ல எங்கேயோ இருக்கோ, நாம் எங்கேயோ இருக்கிறோம், நமக்கும் அல்லாஹ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு கோஷ்டி வாழ்ந்துட்டு. நாம் அப்படி இல்லை, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நான் அல்லாஹ் இல்லை. तू खुदा नहीं तो खुदा नहीं, फिर खुदा से फिर भी तू जुदा नहीं. நீ அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் விட்டு பிரிஞ்சவனும் நீ இல்லை. जी खुदा नहीं हूँ जुदा हूँ बावजूदश खुदा ही हूँ, खुदा ही हूँ, खुदा ही हूँ, खुदा ही हूँ, खुदा नहीं हूँ जुदा हूँ. நான் இறைவன் அல்ல, अल्लाह விட்டு பிரிந்திருக்கேன். பாத்திபாரே ஜாத், பாத்திபாரே வஜூத், खुदा ही हूँ, खुदा ही हूँ. अल्लाह உடன் தான் இருக்கிறேன், அல்லாஹ் உடன் தான் இருக்கிறேன், அல்லாஹ் உடன் தான் இருக்கிறேன். ஜி खुदा தான், அல்லாஹ் தான், அல்லாஹ் தான், அல்லாஹ் தான். வஜூதுடைய அடிப்படையில், ஜாத்துடைய அடிப்படையில் நான் வேற, ஹக்குதாலா வேற. அதுதான் ஷேக்மா சொல்லி கொடுத்தாங்க.
कोई एक को सब ही समझता था, कोई सब को सब उसे छोड़ कर, वही वो है सब में ये सब नहीं, ये सब हो में ऐसा बता गया, वही वो है सब में ये सब नहीं, कोई एक को सब ही समझता था. சிலர் ஒன்றையே எல்லாம் என்று விளங்கி இருந்தார்கள், எல்லாம் அவனே என்று விளங்கி இருந்தார்கள். கோய் சபுக்கு சபு உசை சோடுகள், சில பேர் அவனை தனியாக உட்கார வச்சுட்டு 7 வானத்துக்கு மேலே இது தனியாக இருக்குதுன்னு விளங்கிட்டு இருந்தாங்க. ஏன் ஷேഖனா எனக்கு விளக்கி கொடுத்தாங்க, ஒஹி ஓஹே சபுமே, இந்த எல்லாத்திலும் இருக்கிறான், இருந்தும் அவன் அவனாகத்தான் இருக்கிறான், இது இதுவாகத்தான் இருக்கிறான். ஒஹி ஓஹே சபுமே ஏ சபு நஹி, இது எல்லாம் அவன் அல்ல, ஏ சபோ மே ஐசா பதா, இப்படி அனைத்திலுமே எனக்கு அவனை காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பரிசுத்த தௌஹீதை கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு. குர்ஆன் ஹதீஸுடைய தௌஹீதை கொடுத்துட்டாங்க. பல்லது வஹுவ மஅக்கும், அவன் இருக்கிறான் உன்னுடன், நீ யார்? அப்ப தல்ல சொல்லி இருக்கலாமே, ஹுவ அன்த ஹுவ அன்தும், அவன் தான் நீங்களாக இருக்கிறீர்கள். நீ இருக்கிற உன் உடன் அவன் இருக்கிறாங்கிறான். மஹீத் சொல்றான தோடா புரிஞ்சுங்களா? மாயக்கூனு மின் நஜுவா சலாசத்தின், பாருங்க மஅக்கும்ல மஅ ஐனியத்தை குறிக்குது, கும் வந்து எது குறிக்குது? கைரியத்தை குறிக்குது. மாயக்கூனு மின் நஜுவா சலாசத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும், அவர்களில் 4வதாக அல்லாஹ் இருக்கிறான். 3 பேர் ரகசியம் பேசினான். அந்த ஹும் சொன்னான் பார்த்தீங்களா, அது ஐனியத்து, உங்களுடன் தான் இருக்கிறான். உங்களோடு நான் இருந்தாலும் நான் 4வதுன்னு சொன்னான் பாருங்க, அது கைரியத்து. 3இல் தான் இருக்கிறேன், 4வது நான் 3 இல்லையே. அப்ப நான் 4வதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, நான் 3வது இல்லை. ஏன் நான் 3இலும் தான் இருக்கேன்னு சொல்லி முடிச்ச வேண்டியது தானே. 3இலும் இருக்கிறேன், ஆனால் நான் 4வது. வலா ஹம்சத்துன் இல்லா ஓ சாதிசும், 5 பேர் ரகசியம் பேசினால் இருக்கிறேன், ஆனால் நான் 6வதா இருக்கிறேன். வலா அதனா மின் தாலிக வலா அக்ஸர இல்லாஹு மஅஹும் ஜி ஐனமா கௌன், எங்கே இருந்தாலும் நான் கூட இருக்கிறேன். எங்கேயுமே அல்லாஹ் தஆலா ஐனியத்தை பயான் செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் எங்கேயுமே கைரியத்தை விடவே இல்லை. ஜமா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அவன் ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்திருக்கிறான். வஸ்து சூழ்ந்திருக்கிறான். அதெல்லாம் ஷைன்னு சொன்ன ஷை என்ன? இன்னஹு பிகுல்லி ஷைஇன், அந்த ஷை என்ன பாய்? அந்த ஷையை நான் சூழ்ந்திருக்கிறேன். அப்ப ஷை முஹாத்து, நான் முஹீத்து. எப்படி சூழ்ந்திருக்கிறான்? அது சூஃபியாக்கிட்ட பாடம் படிக்கணும். நீ வந்து இந்த டப்பியை தகரம் சூழ்ந்திருப்பது போல் சூழ்ந்திருக்கான் அல்லாஹ் தஆலா. இந்த டப்பியை கை சூழ்ந்திருக்கிறது மாதிரி இல்லை, இந்த டப்பியை தகரம் சூழ்ந்திருப்பது போல அரஞ்சவை அப்படி சூழ்ந்திருக்கான் அல்லாஹ் தஆலா. இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத், ஒவ்வொரு வஸ்துவிலும் அவன் ஹாஜராக இருக்கிறான். அப்ப இந்த வஸ்துக்கள் ஹக்காக ஒரு காலம் ஆகவே ஆகாது. இந்த பாடங்களை படித்தாதான் தெளிவு கிடைக்கும், மனக்குழப்பத்தை விட்டும் நீ நீங்குவாய். இல்லைன்னா ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதெல்லாம் ஜெயலலிவை ஆபத்து தான் கொண்டு வரும். அல்லாஹ் தான் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அப்போ இந்த பாடங்களை தெளிவாக கற்று அறிந்து விளங்கி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வார். இப்போ இந்த கிதாபில் ஏத்திபாராத்தே உலூஹியத்துன்ற பாடம் இருக்குது. நாளைக்கு இந்த பாடத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இந்த ஏத்திபாராத்தே உலூஹியத்துடைய பாடம் இதில் எப்படி இருக்கிறதோ, இதெல்லாம் பக்கம் 59ஆம் பக்கம், ஏத்திபாராத்தே உலூஹியத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த பாடத்தை அப்படியே எப்படி இங்கே சொல்லப்பட்டுச்சோ அப்படி அடி பெறலாம். 6 பக்கம் இருக்குது. 1 2 3 4 5 6. அதே மாதிரி யார் சொல்கிறீங்களோ கொஞ்சம் கூட மாறாமல் அவங்களுக்கு 100 ரூபா பரிசு. யார் சொல்லுவீங்கன்னு பார்ப்போம். இத்தனை பேரில் நாளைக்கு சொல்லுங்க போய் யாராவது ஒருத்தர். இஷாரத்து சுலூக்கில் ஏத்திபாரத்து உலூஹியத் பாடம் இருக்குது பாய், அது சுருக்கம், அது மற்றன்னு இந்த ஷரஹ் கொஞ்சம் விரிவாக இருக்கும். அது நீங்கள் இஷாரத்து சுலூக்கில் இருக்க பார்த்து சொன்னாலும் சரி, நாளைக்கு சொல்லுங்கள். இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு ஏத்திபாரத்து உலூஹியத் இஷாரத்து சுலூக் கிதாப் இருக்குல்ல பாய், கிதாப் எடுங்க, கிதாப் எடுங்கம்மா. இஷாரத்து சுலூக்கு அது ஆளுக்கு கொடுத்தீங்களா இல்லை? கிதாபை வச்சுருக்காங்கல்ல. இதில் இஷாரத்து சுலூக்கில் உள்ள பாடத்தை சொன்னாலும் சரி, அணைஞ்சுங்களா? இதை வந்து எல்லோரும் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ்.
திருக்கலிமாவின் விளக்கம் ஏத்திபாரத்தை உலுஹியத் தர்கீபி மேனா இதெல்லாம் பக்கம் 47ஆம் பக்கம். இந்த பாடத்தை சொன்னாலும் சரி, நாளைக்கு வந்து தப்பு இல்லாமல் யார் சொன்னாலும் 100 ரூபாய் பரிசு கிடைக்கும். இதில் 5 பக்கம் இருக்குது. இதுதான் விளக்கமாக கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கு. நாளைக்கு எல்லாம் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள், எல்லாம் சொல்லாமல் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இந்த பாடத்தை எல்லோரும் சொல்லுவோம். ஏத்திபாரத்தை உலுஹியத்துடைய பாடம். அசல் பாடத்தை விளங்கிட்டால் அப்புறம் அவங்க ஷரஹுக்கு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவற்றை முழுமையாக கற்று தெரிந்து தெளிந்து வாழ்வதற்கும் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.